வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை இறையுதிர் காடுகளுடைய 5வது பாகத்துல தான் கேட்க போறோம். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 24. அந்த டிரைவர் தடுமாறுவது பாரதிக்கு நன்கு தெரிந்தது. இருந்தும் அதை காட்டிக்கொள்ளாமல் அரவிந்தன் என்ன சொல்ல போகிறான் என்று பார்த்தாள். அந்த ஜோசிக்காரன் உங்க அப்பாவை ஆக்டோபஸ் போலத்தான் பிடிச்சிருக்கான் பாரதி. இன்னைக்கு இந்த நாட்டுல எல்லா பெரிய மனுஷங்க பின்னாடியும் இப்படி ஒரு ஜோசிக்காரன் இருக்கான். இந்த ஜோசிக்காரன் சொல்றபடிதான் இவங்களும் எல்லாம் செய்யறாங்க என்று பொதுவாக ஒரு கருத்தை சொன்ன பொழுது காரிடம் ஒரு பெரும் தடுமாற்றம், சத்தமும் கூட. என்னாச்சு? பதறி போய் கேட்டாள் பாரதி. ஒண்ணுமில்லமா, தெருநாய் ஒண்ணு சென்டர் மீடியன்ல இருந்து விசுக்குன்னு குறுக்க பாய்ஞ்சிருச்சே. ஐயோ, அடிபட்டுடுச்சா? லேசா பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்து ஓட்டுறதுக்கு என்ன? பார்த்துதாமா ஓட்டுறேன். தெருநாய் இங்க பெருத்து போச்சு. அரசாங்கம் தான் கட்டுப்படுத்தணும். கருத்தடை ஊசி போட்டுடுதா பொய் கணக்கு எழுதிட்டு காசு அவங்களே எடுத்துக்கிறாங்க. அலட்சியமாய் பேசிக்கொண்டே காரை ஓட்டிய அவனை பாரதிக்கு சுத்தமாய் பிடிக்கவில்லை. நீ முதல்ல காரை திருப்பு, அந்த நாய் அடிபட்ட இடத்துக்கு போ என்றாள். அவன் அதை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. மேடம், முதல்ல திருப்பு, நான் அந்த நாயை பார்க்கணும். பாவம், அது இப்ப எந்த நிலையில் இருக்கோ. கசிந்த குரலில் அவள் பேச காரை யூட்டர்ன் அடித்து பக்கத்து டிராக்கில் செலுத்தியவனாக ஓட்டத் தொடங்கியிருந்தான் அந்த டிரைவர். இருளில் இடத்தை காண்பது சிரமமாக இருந்தது. நல்ல வேளையாக எதிர்ச்சாரியில் வரும் வாகன வெளிச்சத்தில் அந்த நாய் சாலை ஓரமாக கிடப்பது தெரிந்தது. காரை ஓரங்கட்டி நிறுத்திவிட்டு துப்பாக்கி தோட்டாகளாக பார்க்கும் இடை வாகனங்களை கடந்து அதன் அருகே சென்ற பொழுது அதன் பின்னிரு கால்களிலும் டயர் ஏறி இறங்கியதில் நைந்து விட்டிருந்தன. செல்போன் டார்ச்சால் அதை கூர்ந்து கவனித்த பாரதிக்கு மலுக்கென கண்களில் நீர் திரண்டு விட்டது. அந்த நாயும் இலைப்படுத்தது போல் கிடந்தது. உயிர் எப்பொழுது வேண்டுமானாலும் பிரியலாம் என்பது போல் இருந்தது அதன் பார்வை. பாரதி தன்னையும் மறந்து அருகில் இருந்த அரவிந்தன் தோள் மேல் முகம் புதைத்து அழத் தொடங்கிவிட்டாள். அரவிந்தன் அந்த நொடி அவளை ஒரு தேவதையாகத்தான் உணர்ந்தான். அவளுக்குள் தான் எவ்வளோ கருணை, கருணை பெருசி என்று நான் கூட கருத்தைத்தான் கொண்டிருக்கிறேன். இவள் போல் உணர்வு துடிக்கவில்லையே. அவனுக்குள் கேள்வி எழுந்து அடங்கியும் போயிற்று. அவர்கள் மேல் அவ்வப்பொழுது வாகனங்களின் ஹெட்லைட் வெளிச்சம் படுவதும் மறைவதுமாய் இருந்தது. டிரைவருக்கு தேவையில்லாமல் இருப்பது போல் தோன்றியது. துடிக்கும் அந்த நாய் அவனை மட்டும் எதுவும் செய்யவில்லை. தன் பாடை பெரும்பாடு என்று இருப்பது கூட காரணமாக இருக்கலாம். பாரதி, இப்ப என்ன பண்ணலாம்ன்ற தெரியல அரவிந்தன். பாவம்ல, வலிய நாம கூட அழுது கடத்திடுவோம். இதால அது கூட முடியல பாருங்க. கொஞ்ச நேரத்துல இது செத்துரும். இதோட தலையெழுத்து இப்படி. நாம என்ன பண்ண முடியும்? இந்த தலையெழுத்து பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம் அரவிந்தன். எல்லாத்துக்கும் நம்ம அலட்சியமான மனோபாவம் தான் காரணம். அவள் சொல்லும் பொழுதே அதன் திறந்த விழிகள் மூடிக்கொள்ள அதன் உயிர் முற்றாய் பிரிந்தது. செத்துருச்சு மேடம், நின்னீங்க நிக்க வேணாம். கெட்ட வாடை அடிக்க ஆரம்பிச்சிடும். போலாம் மேடம் என்றார் டிரைவர். வாய மூடு. நிதானமா ஓட்டி இருந்தா இப்படி ஆகியிருக்குமா? உனக்கு இப்படி ஆகியிருந்தா எப்படி இருக்கும்? யோசிச்சு பார். பாரதி அவன் மேல் மொத்த ஆத்திரத்தையும் காட்டத் தொடங்கினாள். என்ன மேடம், நீங்க ஒரு நாயோடு போய் என்ன கம்பேர் பண்றீங்க? உயிர்னு வந்துட்டா என் வரையில எல்லா உயிரும் ஒண்ணுதான். நாய் என்ன, மனுஷன் என்ன? பாரதி, தயவு செய்து எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணு. நம்ம தலைக்கு மேல எவ்வளோ வேலைகள். இங்க இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிறது புத்திசாலித்தனம் அல்ல என்று அரவிந்தன் அவளை கண்ட்ரோல் செய்யவும் அவள் அவனை வெறித்து பார்த்தாள். புறப்படு, இங்க இனி நாம நிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த உடம்பு என்ன பண்ண? நீ என்ன சொல்ல வர? குறைந்தபட்சம் ஒரு குழியை தோண்டி புதைச்சிட்டாவது போவோம். வாட்? இந்த இருட்டுல குழி தோன்றதா? இருட்டோ பகலோ நம்மளால தான் இந்த நாய்க்கு இப்படி ஆச்சு. பாரதி, அப்படியே விட்டுட்டு போறது முதல்ல சிவிக் சென்ஸா? சொல்லுங்க அரவிந்தன். இருவரின் இடையே டிரைவர் தனியே போய் தலையில் அடித்து கொண்டான். ஓகே, நீ கார்ல உட்காரு. நானும் டிரைவரும் எல்லாம் செய்யறோம். நோ, நானும் ஏதாவது செய்வேன். இல்லனா என்ன என்னால நேசிக்க முடியாது அரவிந்தன். அவள் இறுதியாக சொன்ன சொற்கள் அவன் மனதில் ஒரு மின்னலை தோற்றுவித்தன. அவள் தோலை இறுக்கமாக பிடித்தவன். பாரதி, சிம்பிளி யூ ஆர் கிரேட். கமான், முதல்ல ஒரு மண்வெட்டிக்கு வழியை பார்ப்போம் என்றபடி களத்தில் இறங்கிய அவர்களுக்கு சாலையோர வீடு ஒன்றில்
மண்வெட்டி கிடைத்தது. சாலை ஓரமாகவே காரின் ஹெட்லைட் வெளிச்சத்தில் குழியை தோண்டி அந்த நாய் உடலை போட்டு மூடிவிட்டு மண்வெட்டி தந்த வீட்டிலேயே நீர் வாங்கி முகம் கழுவிக்கொண்டு ஃப்ரெஷ்ஷானவர்கள் காரை நோக்கி நடந்தபொழுது அந்த வீட்டு கிழவி சொன்னாள், நீங்க எந்த கோவிலுக்கும் போக வேண்டாம், ஏன்னா நீங்களே கோவில்தான் என்று. அரவிந்தன் அதை ரசித்தான். காருக்குள் ஏறப்போன பொழுது டிரைவர் சீட்டில் பாரதி ஏறினாள். நானே இனி ஓட்டிக்கிறேன், திருச்சியில் இறக்கி விடுறேன், உன் சம்பளத்தோடு சென்னைக்கு போக டிக்கெட் சார்ஜை வாங்கிட்டு கிளம்பு என்றவள் அவன் பதிலை கொஞ்சமும் எதிர்பார்க்காமல் காரை கிளப்பினாள். சென்னை விமான நிலையம். கத்தார் ஏர்வேஸின் அந்த கம்பீரமான விமானம் ரன்வேயில் தீப்பொறி பறக்க இறங்கி 350க்கும் மேலான பிரயாணிகளை அந்த நள்ளிரவில் உதிர்த்த பொழுது அதில் இருவராய் சாந்த பிரகாஷும் சாருபாலாவும் இருந்தனர். சாந்த பிரகாஷிடம் பொலிவே இல்லை. சாருபாலா நெற்றியில் அவள் வீட்டை விட்டு புறப்படும் பொழுது இட்டிருந்த விபூதி தீற்று அப்படியே இருந்தது. பயணத்தின் இடையில் டிஷ்யூ பேப்பரை பயன்படுத்தி முகத்தை துடைத்துக் கொண்ட பொழுதும் நெற்றி பக்கம் கையை கொண்டு செல்லவில்லை. லக்கேஜோடு வெளியே வந்தவர்களை ரிசர்வ் செய்திருந்த ஸ்டார் ஹோட்டலின் கார் டிரைவர் காத்திருந்து அழைத்து கொண்டு போனார். பல வருடங்களுக்கு பிறகு சாருபாலா முகத்தில் சென்னை காற்றுப்படுகிறது. சாந்த பிரகாஷ் இறுக்கமாகவே இருந்தான். அவளுக்கோ இனிமேல் தான் எல்லாமே இருக்கிறது என்பது போல் ஒரு உள்ளுணர்வு. கை கடிகாரத்தை பார்த்தாள். மணி 1:30. அமர்ந்தே வந்த ஜெட்லாக் என்னும் களைப்பு. அந்த களைப்போடு காருக்குள் சாந்த பிரகாஷை பார்த்தாள். என்ன சாரு, ஹோட்டலுக்கு போய் ஒரேடியா படுத்துறாதே, பொழுது விடியவும் நம்ம பங்களாவுக்கு போறோம். நம்ம பங்களாவா? மிஸ்ரா காதல விழுந்தா உதைப்பான். பங்களா நமக்கு சொந்தமில்லாம இருக்கலாம், ஆனா உங்க தாத்தாவோட சமாதியும் அந்த தோட்டமும் நம்ம சொந்தம்தான். ஸ்டூபிட் மாதிரி பேசாத. அங்க நமக்கு இப்ப கைப்பிடி மண் கூட சொந்தம் இல்லை. எல்லாத்தையும் தான் வித்து பணத்தை வாங்கி பேங்க்ல போட்டாச்சே. அதை திருப்பி கொடுத்து தோட்டத்தை திரும்ப வாங்கிடுவோம். என்னாச்சு உனக்கு? பேசாம படு, மிச்சத்தை நாளைக்கு பேசிக்கலாம். ஐம் சோ டயர்ட். எனக்கும் டயர்டாக தான் இருக்கு சந்து. அதுக்காக தூங்கி பொழுத கழிக்க என்னால் முடியாது. எதுக்கு வந்திருக்கோமோ அதை செய்யணும். நாம இனி என்ன செஞ்சு என்ன பிரயோஜனம்? நம்ம பிள்ளை மாறப்போறானா என்ன? நம்ம தலைமுறையோடு தான் எல்லாம் முடிய போகுதே என்ற சாந்த பிரகாஷ் குரலில் பெரிய அளவில் சோகம். சாருபாலாவோ அந்த அறையின் டேபிள் மேல் தங்கள் குலதெய்வமான பொன்னாச்சியம்மன் படத்தையும் தாத்தாவின் ஜீவ சமாதி படத்தையும் நிமிர்த்தி வைத்தாள். அதில் சமாதி படத்தை பார்த்த சாந்த பிரகாஷ், ஏய், இந்த போட்டோ எப்படி கிடைச்சது என்று கேட்டான். சென்னையில் இருக்கிற என் அத்தை மகன் மனோகருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்ப சொன்னேன். வித்தின் 24 ஹவர்ஸில் செஞ்சு முடிச்சிட்டான். போட்டோவை போட்டோஷாப்பில் கொடுத்து ஃப்ரேம் பண்ணி வாங்கினேன். இதையெல்லாம் நீ சொல்லவே இல்லையே சாரு. அதான் இப்போ சொல்லிட்டேன்ல. எப்படி சாரு, நீ இன்னும் டிப்பிக்கல் இந்தியன் உமனாகவே இருக்க. அதில் ஒன்றும் தப்பில்லையே. என்ன பிரயோஜனம்? நாம் யாருக்கு பெருசாக துரோகம் செய்தோம்? எதனால நமக்கு இந்த தண்டனை? புலம்ப ஆரம்பிச்சிடாத சந்து. நிச்சயம் நமக்கு நல்லது நடக்கும். அந்த விதிப்பாடு இருக்கிறதுனால தான் திரும்ப இந்த மண்ணுக்கு வந்திருக்கோம். இனி நமக்கு ஒரு நல்லதா? எல்லாம் தான் முடிஞ்சு போச்சே. உயிரோடு தூக்கி கொடுத்துட்டோமே. கொஞ்சம் பேசாம இரு. ஏதாவது நல்லதா நடக்கும். இல்லைனா கனவுல தாத்தா வந்து கூப்பிடுவாரா? அப்படி கேட்ட நொடி சாருபாலாவுக்கு தலையை சுற்ற ஆரம்பித்தது. அவன் மேலேயே மயங்கி விழுந்தாள். அத்தியாயம் 25. சாருபாலாவின் மயக்கம் சாந்த பிரகாஷை சற்று பதற்றமடை வைத்தது. தன்மேல் மயங்கி விழுந்தவளை சற்று தாங்கி பிடித்து பிறகு படுக்க வைத்தவன் பாட்டில் தண்ணீரை எடுத்து வந்து முகத்தில் தெளித்து அவளை எழுப்ப பார்த்தான். சாரு, ஏய் சாரு, கமான் டார்லிங், கண்ணை திறந்து பாரு என்று கன்னத்தில் எல்லாம் தட்டினான். அவளும் மெல்ல கண்களை திறந்தாள். மிக சோர்வாக பார்த்தாள். சாரு, என்ன ஜெட்லாக்கா? கமான், நல்ல காலை நீட்டி அப்படியே படு. எனக்கு இப்ப நீயும் உன் ஆரோக்கியம்தான் முக்கியம். பங்களா சமாதி எல்லாம் அப்புறம். இந்த தலையணையை தலைக்கு வச்சுக்கோ. சாந்த பிரகாஷ் அருகில் இருந்த பெட்டியிலிருந்து தலையணையை எடுத்து வந்து அவள் தலையை தூக்கி வைக்க முனைந்தான். அப்பொழுது அவளுக்கு வாந்தி வருவது போலவும் இருக்கவே எழுந்து பாத்ரூம் நோக்கி ஓடினாள். சாரு, என்ன பண்ணுது? ரிசப்ஷனுக்கு ஃபோன் பண்ணி பக்கத்தில் டாக்டர் யாராவது இருக்காங்களான்னு விசாரிக்கட்டுமா என்று கேட்கும்பொழுதே வாந்தி எடுத்தவள் அதே வேகத்தில் அதெல்லாம் வேண்டாம் என்பது போல் கையை ஆட்டி தடுத்தாள். அந்த ஏசி அறை குளிரிலும் முத்து முத்தாய் வேர்த்து விட்டிருந்தது. துப்பட்டாவால் துடைத்துக்கொண்டே பைப்பை திறந்து வாய் கொப்பளித்தாள். அப்படியே முகம் கழுவிக்கொண்டாள். பிறகு எதிர்கண்ணாடியில் ஆழமாய் ஒரு பார்வை பார்த்தாள். மெல்ல அவள் கண்ணக்கதுப்புகளில் புன்னகை வந்து வட்டமுயல்வது போல் ஒரு சுருக்கம். அப்படியே திரும்பினாள்.
சாந்த பிரகாஷோ அங்கு இருக்கும் இன்டர்காமில் ரிசப்ஷனை தொடர்பு கொண்டிருந்தான். அவனை நோக்கி நடந்து வந்தவள் போன் ரிசீவரை அவனிடமிருந்து வாங்கி அதன் இடத்தில் வைத்தாள். அவன் அவளை ஆச்சரியமாகவும் சற்றே பதட்டமாகவும் பார்த்தான். அவள் வாஞ்சையாக அவன் தலைமுடியை வருடினாள். பிறகு மெல்லிய குரலில், நம்ம தலைமுறை முடிஞ்சு போயிடல சந்து, ஐ ஹாவ் கன்சீவ்ட் என்றாள். அவனுக்கு தன் கழுத்தில் ஆகாயத்திலிருந்து ஆளுயர மாலை ஒன்று விழுந்தது போல் இருந்தது. பழனி பேருந்து நிலைய முகப்பிலேயே காத்து கொண்டிருந்தான் ரிப்போர்ட்டர் செந்தில். பாரதி அவனை பார்த்ததில்லை. போனில் பேசிய அளவில் தான் பழக்கம். எனவே அவள் கார் நம்பரை கவனித்து கச்சிதமாக கையை காட்டி தடுத்து நிறுத்தினான். அவளை ஓட்டி வந்ததில் ஒரு ஆச்சரியம் அவன் நெற்றி மேல் ஓடியது. கெட்டின், ஹோட்டலுக்கு போவும் முதல்ல என்றாள். ஏறிக்கொண்டவனிடம், செந்தில், சார்தான் எழுத்தாளர் அரவிந்தன் என்றாள். சார் நீங்களா என செந்தில் அதிகபட்ச ஆச்சரியமும் மகிழ்ச்சியுமானான். இடையில் ஒரு தடை, டோல் போல் வசூல். ஆனால் வசூலித்தது ஒரு மஞ்சள் பை வைத்திருக்கும் ஒருவன். முகத்தை கூட பார்க்காமல் ஒரு சீட்டை பாரதி முன் நீட்டினான். பாரதிக்கு முகம் சிவக்க ஆரம்பித்தது. என்னையா இது என்று டாப் கியரில் ஆரம்பித்தாள். அதற்குள் செந்தில் அவனிடம், யோ பிரஸ்ரியா, போய் அப்பால என்று கத்தவும் ஒரு மாதிரி பார்த்தபடி விலகினான். என்ன செந்தில் இது? யார் இவங்கெல்லாம்? மேடம், இங்க இப்படிதான் மேடம், கேட்டா லட்சக்கணக்கில் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கோம்னு ஆரம்பிச்சிருவாங்க மேடம். அது சரி, எதுக்கு எடுத்தாங்க? அந்த சீட்ல ஆத்தரைஸ்டு சீலே இல்லை. இங்க 2-3 குரூப் இருக்குங்க மேடம், வட்டம் மாவட்டம்னு வரிசையா வந்துடுவாங்க. விடுங்க, பிரஸ் போலீஸ் அப்புறம் கட்சி கொடியோட வந்தா ஒதுங்கிடுவாங்க. ஆர்வமே ரொம்ப தப்பா இருக்கே. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை மேடம், இறங்கி நடந்தா இங்க தப்பான விஷயங்கள் தான் அதிகம் கண்ணில் படும். இதையெல்லாம் நீங்க எழுதி அனுப்பலாமே. எத்தனை தடவை மேடம் எழுதுறது? இவங்களுக்கு அதெல்லாம் மறத்து போச்சு மேடம். செந்திலின் பதிலை தொடர்ந்து பாரதி டிரைவ் செய்தபடியே பக்கத்தில் அமர்ந்திருந்த அரவிந்தனை தான் பார்த்தாள். உன் கஷேத்திரத்தின் லட்சணத்தை பாத்தியா? கடவுள் நிஜமாக இருந்தால் இதெல்லாம் வேடிக்கை பார்ப்பாரா என்று அந்த பார்வையை மொழிபெயர்க்கலாம். அரவிந்தன் அதற்கு எந்த பதிலையும் சொல்லவில்லை. அதற்குள் அந்த செந்தில், மேடம் ரைட்ல திரும்புங்க, அதோ ஹோட்டல் என்று காட்டினான். ஹோட்டல் முகப்பில் காரை வளைத்து நிறுத்துவதற்குள் விழி பிதுங்கிவிட்டது. 10 கார்களுக்கான பார்க்கிங் பிளேஸில் 20க்கும் மேல் கார்கள். காரை விட்டு இறங்கிய நொடி 4 பிச்சைக்காரர்களின் கரங்கள் பாரதி முன் நீண்டன. அதிலும் ஒருவன் முருகன் வேடத்தில் ஒரு கையில் வேலோடு மறு கையை நீட்டியபடி இருந்தான். அந்த முருகனை ஓங்கி அறையலாமா என்று கூட தோன்றியது. நல்ல வேலை, அரவிந்தன் 10 ரூபாயை தந்துவிட்டு ரிசப்ஷன் நோக்கி பாரதியோடு நடந்தான். இதுக்குத்தான் அரவிந்தன் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். இது ஒரு விதமான பக்தி சீட்டிங். இதுக்கு போய் பணத்தை கொடுத்து என்கரேஜ் பண்றீங்களே என்றாள். அனாவசியமா உணர்ச்சி வசப்படாத. இந்த ஊரோட பிழைப்புக்கான ஒரே ஆதாரம் அந்த முருகன். அதுக்கு ஆதாரம் அவன் மேல எல்லோரும் வச்சிருக்க பக்தி. இது பெரிய ஸ்தலமாகவும் இருக்கிறதால புளோட்டிங் பாப்புலேஷன்ல திணறக்கூடிய ஒரு ஊராகவும் இது இருக்கு. ஏற்றத்தாழ்வுள்ள சமூகம் நம் சமூகம். ஆகியால பிச்சை, சுரண்டல், ஏமாத்ததுன்னு எதுக்கும் இங்க குறையே இருக்காது. இங்க எங்கேயும் தப்பு நடக்க கூடாதுன்னா நம்ம நாட்டுல எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு, சுய ஒழுக்கம், கட்டுப்பாடு இருக்கணும். சொசைட்டியே மாறினாத்தான் இங்க மாற்றம் வரும். நம்ம ஸ்டேட்லயே அது இல்லை, நாட்டிலையும் அது இல்லை. அப்புறம் இந்த ஊர்ல மட்டும் எப்படி வரும்? அரவிந்தன் யதார்த்தத்தை சொன்னானா அல்லது சகஜமாக எடுத்துக்கொண்டானா என்பது தெரியாதபடி பேசினான். அவன் சரியான பதில் சொன்னது போலவும் இருந்தது, சமாளித்தது போலவும் இருந்தது. அதற்குள் பாட்டி முத்துலட்சுமி இருக்கும் அறையே வந்துவிட்டது. உள்ளே முத்துலட்சுமி முரசு தொலைக்காட்சியில் பழைய பாடல்களை பார்த்தபடி கட்டிலில் சாய்ந்திருந்தார். எல்லோரும் உள்ளே வரவும் தலையில் கட்டுடன் எழுந்து நின்றாள். பாட்டி, வந்துட்டியா கண்ணு? ஆமாம், இந்த கண்ணு மூக்குன்னு உனக்கும் குறைச்சல. எப்படியோ எனக்கு வர வச்சிட்ட, உனக்கு திருப்தி தானே? வந்ததும் வராதுமா குதிக்காத பாரதி, முதல்ல உட்காரு. தம்பி நீயும் உட்காருப்பா. முத்துலட்சுமி அருகில் இருந்த ஒரு சோஃபாவை காண்பித்தாள். அரவிந்தனும் அமர்ந்தான். மேடம் காஃபி சொல்லட்டுமா என்று இடையிட்டான் செந்தில். இங்க நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும், கும்பகோணம் டிகிரி காஃபி. சொல்லுங்க செந்தில், காஃபி வர்றதுக்குள்ள நான் ஃப்ரெஷ் அப் பண்ணிடுறேன். ஆமா, எங்களுக்கு ரூம் போடலையா செந்தில்? பக்கத்து ரூம் தான் மேடம், ரெடியா இருக்கு. ஓ தேங்க்யூ. அப்ப அரவிந்தன், நீங்க அந்த ரூமுக்கு போய் குளிச்சுட்டு ரெடியாகுங்க, நானும் ரெடி ஆகுறேன். மேடம் இன்னைக்கு உங்க ப்ரோக்ராம் என்ன? மலைக்கு சாமி கும்பிட போறோமா? போறோமாவா? அதுக்காக தானே சென்னையிலிருந்தே வந்திருக்கோம். நீ என்னப்பா இப்படி கேட்டுட்ட? அப்படின்னா நான் முன்னால போய் ஆபீஸரை பார்த்து ஏற்பாடு பண்ணணும். எதுக்கு?
விஐபி தரிசனத்துக்கு தான் மேடம். வேண்டாம், யார்கிட்டையும் எந்த உதவியும் கேட்க வேண்டாம். சொல்லப்போனா நான் யாருங்கிறதே தெரியக்கூடாது. நான் கண்ணால பார்க்குற எனக்கு ஏற்படுற அவ்வளோ அனுபவங்களையும் எழுத போறேன். புரியுதா செந்தில்? புரியுது மேடம். நீங்க சும்மா கூட வாங்க. ஓகே மேடம். பாரதி, கூட்டம் ரொம்ப அதிகமா, என்னால் தர்ம தரிசன கியூல எல்லாம் நடக்க முடியாதுடி. இந்த கிழவிக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. ஒரு பத்திரிகை ஆசிரியரா வராத, என் பேத்தியா என் கூட வா. முருகனை மட்டும் மனசில் நினைச்சு வா. கெஞ்சி தொடங்கி விட்டாள் முத்துலட்சுமி. டோன்ட் வரிமா, உங்களுக்கு நான் இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க என்றான் அரவிந்தன். அப்படியே ஒரு மெல்லிய புன்னகையோடு பாரதியை பார்த்தான். அவன் உரிமை எடுத்துக்கொண்டு பேசுவது எதனாலோ அவளுக்கு பிடித்திருந்தது. பதிலுக்கு ஒரு சின்ன சிரிப்பு மட்டுமே அவளிடம். முருகன் சந்நிதி. ஒரு புறம் தள்ளுமுழு கூட்டம், இன்னொரு புறம் காசு கொடுத்த கூட்டம். நடுவில் ராஜ அலங்காரத்தில் அந்த நவபாஷான முருகன். கிட்ட நெருங்கவும் கன்னத்தில் பலமாக போட்டுக்கொண்டாள் முத்துலட்சுமி. ஐயா, என் மகன் எழுந்து நடமாடணும். என் பேத்தி நல்ல இடத்துல வாழ்க்கைப்படணும். இனி எங்க குடும்பத்துல எந்த தப்பும் நடக்கக்கூடாதையா. முத்துலட்சுமி பாரதி காதுபடவே வேண்டிக் கொண்டாள். அரவிந்தனும் மூர்க்கமாக கும்பிட்டான். ஏனோ பாரதிக்கு கைகளை கூப்ப கூட மனம் வரவில்லை. அவள் வரையில் எல்லோரிடமும் பக்தி என்கிற பேரில் பயமும் சுயநலமும் தான் தெரிந்தன. ஒருவர் 2000 ரூபாய் நோட்டுக்கட்டை முருகன் முன் காட்டி படபடவென கன்னத்தில் போட்டுக்கொண்டார். அந்த பணத்தில் தான் அவர் தொழில் தொடங்கப் போகிறாராம். தப்பாக போய்விடக்கூடாதாம். லாபத்தில் முருகனுக்கும் ஒரு பங்கு. பாரதிக்கு கோபமும் வந்தது, சிரிப்பும் வந்தது. மெல்ல நகர்ந்து வெளியே வந்தபொழுது தர்மம் தாயே என்று பல கைகள், சிலர் கர்மசரத்தியாக 5-10 என்று அவர்களுக்கு தரவும் செய்தனர். அப்படியே போகரின் ஜீவசமாதி இருக்கும் பக்கம் செந்தில் அழைத்து சென்றான். முகப்பில் நல்ல கூட்டம், உள்புழுக்கத்துக்கு இதமாக வீசும் காற்றிடமும் சற்று குளுமை. சிறிது நேரம் அங்கேயே நிற்கலாமா என்று கூட தோன்றியது. ஆனால் அரவிந்தன், பாரதி, முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், கமான் என்று போகரின் சமாதி உள்ள சந்நிதிக்குள் நுழைந்தான். அவளும் அவனோடு நடந்தாள். உள்ளே பூசாரி போல் ஒருவர் இருந்து விபூதி கொடுத்து கொண்டிருந்தார். ஊதுவத்தி வாசம் கமழ்ந்தபடி இருக்க எதிரே ஜீவசமாதி மேல் தீபச்சுடர் ஒளியில் வலம்புரி சங்கு, ஒரு அம்மன் உருவம் மற்றும் பலவிதமான மலர் சிதறலுக்கு நடுவில் பாரதி தன் வீட்டில் கண்ட அந்த நெடிய சர்ப்பம் மெல்ல படம் விரித்து பார்ப்பது போல் தோன்றியது. கண்களை கசக்கிக் கொண்டாள். நல்ல வேளை, அப்படியெல்லாம் இல்லை. திரும்பி அரவிந்தனையும் பார்த்தாள். அவனும் அவளைப் போலவே பார்த்தான். அப்படியே அவள் தோலை பார்த்தவன், எங்க பாரதி உன் பேக் என்று கேட்டான். சற்று பின்னால் இருந்த முத்துலட்சுமிக்கும் செந்திலுக்கும் கூட திக்கென்றது. அப்பொழுதுதான் அது களவாடப்பட்டதே பாரதிக்கு தெரிய வரவும் பெரும் அதிர்ச்சி. அதில் தான் செல்போனிலிருந்து ஏடிஎம் கார்டு வரை எல்லாம் உள்ளன. பதறியபடியே வெளியே வரவும் எதிரில் முருக தரிசனம் முடிந்து போகரை தரிசிக்க வந்தவராய் அந்த யோகி திவ்ய பிரகாஷ். அத்தியாயம் 26. திவ்ய பிரகாஷ் அப்பொழுதுதான் முருகனின் தரிசனத்தை முடித்துவிட்டு அடுத்து போகரின் தரிசனத்துக்காக வந்திருந்தார். அப்படி வந்த இடத்தில்தான் நேருக்கு நேர் சந்திப்பு. அவருடன் அவரின் உதவியாளர் பகவதி முத்து என்பவர். சரியான உச்சி வேலை வேறு. அட பாரதியா, வா பாரதி, நீ எப்ப வந்த என்று மிக இயல்பாக பேச்சை ஆரம்பித்தார் திவ்ய பிரகாஷ். நான் இன்னைக்கு காலையில வந்தேன் ஜி என்று பரிதவிப்போடு சொன்னவள் பார்வையோ நாலாபுரமும் துறாவியது. என்ன பாரதி, யாரை தேடுற? இன்னும் யாராவது வந்திருக்காங்களா? இல்ல சார், பாரதியோட பேக் திருடு போயிடுச்சு, அது இப்பதானே தெரிய வந்தது என்று அரவிந்தன் இழையிட்டான். அதற்குள் முத்துலட்சுமியும் அந்த செந்திலும் பாரதியை மிக நெருங்கியவர்களாய், மேடம், இங்க மேல போலீஸ் கண்ட்ரோல் ரூம் இருக்கு, அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் வாங்க என்றான் செந்தில். ஒரு நிமிஷம் என்ற திவ்ய பிரகாஷ் அந்த சூழலில் சற்று ஆளர்வம் இல்லாத இடமாக பார்த்து போய் நின்றார். உதவியாளரும் அவரோடு சென்று நின்றார். பாரதி, அவர் காரணமா தான் கூப்பிடுறார் என்று அரவிந்தன் பாரதியோடும் முத்துலட்சுமி மற்றும் செந்திலோடும் அவர் இருந்த இடத்துக்கு சென்றான். திவ்ய பிரகாஷ் தன் ஆற்றலை காட்ட தீர்மானித்தவர் போல, அந்த பேக் என்ன கலர் என்று கேட்டார். பிளாக் கலர் லெதர் பேக், ஒரு பக்கத்துல முயல் உருவம் இருக்கும். நோ ப்ராப்ளம், கொஞ்சம் மென்னிய உற்றுப்பார். உன்கிட்ட இருந்த திருடிய மனிதனை உன் மூலமாவே நான் இப்ப பார்க்க போறேன். என்ன சார் சொல்றீங்க? இது என்ன மேஜிக்? நீங்க எப்படி வேணா சொல்லிக்கிங்க மிஸ்டர். மிஸ்டர், உங்க பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா? ஐம் அரவிந்தன், எழுத்தாளர். உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். நமக்கு இப்ப டைம் இல்ல, கமான். திவ்ய பிரகாஷ் பாரதியின் முகத்தை உற்று பார்த்திர, அவளும் அப்பொழுது நிலையில் வேறு வழியின்றி அவரை பார்த்திர, திவ்ய பிரகாஷ் சற்று விரைப்பாகி பாரதியை பார்த்தபடியே, உன் கையை கொஞ்சம் நீட்டி என
அவள் நீட்டிய கையை தன் இரு கைகளால் பிடித்துக்கொண்டு கண்களை மூடினார். பாரதிக்கு அவர் தன் கைகளை பிடித்திருப்பது பிடிக்கவில்லை. ஆனால் ஒரு தொடர்புக்காக அவர் பிடித்திருப்பதை அவளால் யூகிக்க முடிந்தது. சில நொடிகளில் கண்களை திறந்தவர், உன்கிட்ட இருந்து பேக்கை திருடியவன் ஒரு வழுக்கு தலை பிச்சைக்காரன். அவனுக்கு ஒரு கால் கொஞ்சம் மூனம், சாஞ்சி தான் நடப்பான். அவன் இன்னும் மலையை விட்டு கீழே இறங்கல, படியில இறங்கி போய்கிட்டு இருக்கான். போனா பிடிச்சிடலாம் என்றார். அரவிந்தனுக்கு அவர் சொன்னதெல்லாம் ஏதோ டெலஸ்கோப் வழியாக தூரத்தில் போகிற ஒருவரை பார்த்து சொல்வது போலதான் இருந்தது. அவர் சொன்னதை நம்பி ஓடவும் தோன்றவில்லை. என்ன, நான் சொன்னதில் நம்பிக்கை வரலையா? பரவாயில்ல, அவன் கட்டாயம் பிடிபடுவான். இப்படி நடக்க வேண்டும் என்பது ஒரு விதி. இதோட முடிவில் ஒரு நல்லது தான் இருக்கு. போங்க, அடுத்து உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அப்படியே செய்யுங்க. நான் என் வழியில போறேன். நான் முன்பே சொன்னது போல் என்னை சந்திக்கிற சந்திப்பை உன்னால மாத்தவே முடியாது. இதை நான் மமதியில சொல்லல, நல்ல எண்ணத்துல சொல்றேன். உன்னால, என்னால, நம்மால ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. அந்த முருகன் அருளால் போகர் பிரான் அதை நடத்த போறார். இப்ப இங்க நான் ஒரு முக்கியமான தகவல் சொல்றேன். மகா சமாதி ஆயிட்ட போகர் இந்த பூலோக நலனை உத்தேசித்து சமாதியிலிருந்து வெளியே வந்து சில காரியங்கள் செய்கிறார். அப்படி வர போகபிரானை தரிசிக்கிறத நான் என் வாழ்நாள் லட்சியமா நினைக்கிறேன். எனக்கு அந்த தரிசனம் உன்னால்தான் பாரதி கிடைக்க போகுது, உன்னால்தான் கிடைக்க போகுது என்று அழுத்தமாய் சொல்லிவிட்டு உதவியாளர் பகவதி முத்துவுடன் போகர் சமாதி நோக்கி நடந்தார். அவர் பேசிக்கொண்டிருந்த பொழுது போன் வரவே செந்தில் ஒதுங்கி இருந்தான். முத்துலட்சுமிக்கும் போன் வந்து பேசியபடி இருந்தாள். இந்நிலையில் அந்த செய்தி அரவிந்தனுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு செய்தியாக ஆகிவிட்டதுதான் விந்தை. என்ன பாரதி, இவர் இப்படி சொல்லிட்டு போறார்? எனக்கும் குழப்பமா தான் இருக்கு அரவிந்தன். மனசுல இருக்கிறத அப்படியே சொல்றவர்னு நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே. அப்ப அந்த திருடனை பற்றி சொல்றது உண்மையா இருக்குமோ? சார், முதல்ல ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம், மற்றதை அங்கே பேசலாம். செந்தில் அவர்கள் மூவரையும் ஆபீஸ் ரூமையொட்டி உள்ள கண்ட்ரோல் ரூம் நோக்கி அழைத்து சென்றான். கண்ட்ரோல் ரூம் மைக்கில் அவ்வப்பொழுது அறிவிப்பு செய்தபடி ஒரு போலீஸ்காரரும் சற்று தள்ளி இன்னொருவரும் இருந்தனர். சார், நான் தமிழ்வாணி ரிப்போர்ட்டர். என் பேர் செந்தில். என்ன, உள்ள போக பாஸ் வேணுமா? ஆபீஸ்ல போய் பாருங்க. தரிசனமெல்லாம் பண்ணியாச்சு சார். இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம். என்ன கம்ப்ளைண்ட்? அவர் கேட்க பாரதியை முன் சென்று நடந்ததை கூறி முடித்தாள். ஆமா, அந்த பேக் திருடு போய் எவ்வளவு நேரம் இருக்கும்? 20 நிமிஷம் இருக்கலாம் சார். 20 நிமிஷம்? நான் மலையேறி வரும்பொழுது 10 நிமிஷம் முந்தி என்னை பார்த்துட்டு வேகமா விலகி போனான் அந்த பழனி. அவன் கையில கூட கருப்பா எதையோ பார்த்த மாதிரி தோணுது. அவன் வேலையாகத்தான் இருக்கணும். பழனியா? அரவிந்தன் முகத்தை சுணங்கி கொண்டு கேட்க, ஆமா சார், எங்க லிஸ்ட்ல 10-15 பேர் இருக்கு. அதுல அவன் ஒருத்தன். அவன் தலை வழுக்கு தலையா? ஆமாம், 60 வயசாகுது. 100 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டான். திருந்ததான் மாட்டேங்கிறான். ஆமா, அவனை நீங்க பாத்தீங்களா? இல்ல சார், ஒரு யூகத்துல கேட்டேன். அது எப்படி யூகத்துல அவ்வளவு சரியா கேட்க முடியும்? இங்க சாமியார் மாதிரி ஒருத்தர் வந்திருக்கார். மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லிடுவார். கம்ப்ளைண்ட் கொடுக்க வரும்பொழுது அவரை பார்த்தோம். அவர் தான் சொன்னார். யார சொல்றீங்க? திவ்ய பிரகாஷ் ஜியா? ஓ, உங்களுக்கு அவர் தெரியுமா? எவ்வளவோ கேஸுக்கு அவர் எங்களுக்கு உதவி செய்திருக்கார். அவரா சொன்னது? ஆமா சார். அப்ப டவுட்டே இல்லை, அவனை தான். வாங்க என் கூட. கீழே அவன் எங்கெங்க இருப்பான்னு எங்களுக்கு தெரியும். பர்ஸ் அடிச்சானா முதல்ல பாருக்கு தான் போவான். அந்த போலீஸ்காரர் அரவிந்தனை அழைத்தார். அரவிந்தன் செந்திலை பார்த்து பாரதியை ஹோட்டலுக்கு அழைத்து செல்ல சொல்லிவிட்டு, பாரதி, நான் போய் 2ல் 1 பார்த்துட்டு வரேன் என்றான். தம்பி ஜாக்கிரதப்பா என்றாள் முத்துலட்சுமி. அதே வேகத்தில், எதுக்கு தான் இப்படி சோதிக்கிறான்னு தெரியலையே என்று திரும்பி கோபுரத்தை கலக்கமாய் பார்த்தாள். அதற்குள் அரவிந்தனும் அந்த போலீஸ்காரரும் கீழே இறங்க தொடங்கினர். படியில் இறங்கும் பொழுது அந்த போலீஸ்காரர், சார், அவனை எப்படியும் பிடிச்சிடலாம் சார். பிடிச்சதுக்கு அப்புறம் உங்க பத்திரிக்கையில கொஞ்சம் விவரமா எழுதுங்க, எனக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் என்று தன் அதீத அக்கறையின் பின்னால் ஒளிந்திருந்த ஆசையை வெளிக்காட்டினார். முதல்ல அவனை பிடிப்போம். பணத்தை விட பாரதியோட செல்போன் ரொம்ப முக்கியம். ஆண்ட்ராய்டு போன், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், மெயில், மெசஞ்சர்னு உள்ளே ஒரு உலகமே இருக்கு. முந்தையெல்லாம் நம்ம வீட்டு பெரியவங்க தங்களோட கையில வெத்தலை பெட்டியை வச்சிருப்பாங்க. அதுல தான் அவங்க உசுரே இருக்கும். இப்ப வெத்தலை பெட்டிக்கு பதிலா போனு, நம்ம உசுரும் அதுக்குள்ளே தான் இருக்கு. நினைச்சா சிரிப்பு வருதுல. அந்த போலீஸ்காரருக்கு கொஞ்சம் சென்சோடு பேசவும் தெரிந்திருந்தது. அரவிந்தனோ தடதடவென இறங்கினான். இடையிடையே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்கிற கோஷம் காதோர எதிரொலித்தது. மலை ஏறுபவர்களுக்கு இணையாக பிச்சைக்காரர்களும் இருந்து இடைமறித்தனர். அந்த போலீஸ்காரர் நாலாபுரமும் பார்த்தபடியே தான் இறங்கினார்.
1.25 கால் தான் சார் அவனுக்கு. ஆனா அதை வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 9 தடவை இந்த மலையை ஏறி இறங்கிடுவான் என்று ரன்னிங் கமெண்ட்ரி வேறு. மேலே பாரதி முத்துலட்சுமியோடு சோர்வாக இறங்கிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது படியை ஒட்டி ஓரமாய் ஒரு கிழவி, கையில் ஏராளமான பாசிமணி மாலைகள். தாயி, ஒரு மாலை வாங்க தாயி என்ற குரலால் பாரதியை தடுத்தாள். பாரதிக்கு மூடே இல்லை. ஆனா முத்துலட்சுமி குனிந்து மாலைகளை விரல்களால் தொட்டு பார்க்க தொடங்கினாள். பாட்டி, அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல, கையில பர்சும் இல்ல, நீ கீழே இறங்குற வழியே பார் என்று கத்தினாள் பாரதி. ஆனா அதற்குள் அந்த கிழவி எழுந்து தன் வசம் இருந்த மாலையை பாரதி கழுத்தில் போட்டுவிட்டு, இதை கழட்டாத, அடுத்து பழனிக்கு வரும்பொழுது நான் இங்கே இருப்பேன், அப்போ உனக்கு எவ்வளோ தரணும்னு தோணுதோ அவ்வளோ தா என்றாள். இது என்ன கடன்கார வியாபாரம், எனக்கு இதெல்லாம் பிடிக்காது என்று மாலையை கழட்ட போனாள் பாரதி. அம்மா, உன் கழுத்துல போட சொல்லி போகன் தாமா சொன்னான், அவுக்காத, காட்டுக்குள்ள காணாத காட்சியெல்லாம் காணப்போற, அப்ப இதுதான் உனக்கு காப்பு. என்ன சொல்ற நீ? காட்டுக்குள்ள காணாத காட்சியெல்லாம் நான் காண போறேனா? என்ன உளர்ற? யார் நீ? பதட்டப்படாத, களவு போனது திரும்ப கிடைக்கும் பொழுது எல்லாத்துக்கும் விடை கிடைக்கும். அந்த கிழவியின் பேச்சு பாரதிக்கு குழப்பத்தோடு எரிச்சலையும் தந்து அந்த மாலையை காட்டி வீச போனாள். அந்த நொடி அந்த கிழவி முகம் இறந்து போன அவள் அம்மா முகத்தை அப்படியே ஞாபகப்படுத்தவும் பாரதியிடம் உடனே ஒரு தயக்கம். டாஸ்மாக் பார், உலகின் மிக அசுத்தமான ஒரு சொர்க்கம். அநேகமாய் அவர்களுக்கெல்லாம் அந்த இடமாகத்தான் இருக்க முடியும். ஒருவரிடம் கூட நிதானம் இல்லை. மனித பிறப்பு எடுத்திருப்பதே குடிப்பதற்காகத்தான் என்பது போல் ஒரு தீவிரம் ஒவ்வொருவரிடமும். உள்ளே நுழைந்த அந்த போலீஸ்காரருக்கும் அரவிந்தனுக்கும் அந்த சூழல் கொடூரமாய்ப்பட்டது. போலீஸ்காரர் அந்த பழனியை தான் நாலாபுரமும் தேடினார். பிறகு பார் பையன் ஒருவனிடம், டேய், அந்த பழனி வந்தானாடா என்று கேட்டார். பாட்டில் வாங்கிட்டு இப்பதான் சார் போறான் என்ற பதில் அடுத்து அவன் எங்கே போயிருப்பான் என்பதை அவருக்கு உணர்த்தி விட்டது. காயலாங்கடைக்குத்தான் போயிருப்பான் என்று சொல்லிக்கொண்டே ஒரு ஆட்டோ பிடித்து அந்த இடத்துக்கு போன பொழுது அந்த பழனி இன்னும் சிலரோடு ஒரு ரவுண்டு முடித்து அடுத்த ரவுண்டுக்கு தயாராக இருந்தான். அந்த இடத்தில் பழைய பொருட்கள் ஏராளமாய், கோச்சி வண்டி சக்கரம் முதல் டிராக்டர் டயர் வரை ஓரிடத்தில் துவாரமுள்ள அந்த பெட்டி. அத்தியாயம் 27. துவாரமுள்ள பெட்டிக்கு பக்கமாய் பலவித பழைய பொருட்கள், சூட்கேஸ், லெதர் பேக், தகர பெட்டி என்று பலவிதமான பெட்டிகள். அரவிந்தன் பார்வை அந்த பெட்டி மேல் நிலைக்குத்தி நின்றது. பெட்டியின் துவாரங்களுக்கு கீழே இருந்த திருப்புலி துவாகரம் என்ற எழுத்துக்களும் கண்ணில் பட்டன. அரவிந்தன் கவனம் முழுவதும் பெட்டி மேல் சென்றுவிட்ட நிலையில் உடன் வந்த போலீஸ்காரர் அந்த திருட்டு பழனியை பாய்ந்து பிடித்திருந்தார். போதை சற்று ஏறியிருந்தபடியால் அவனால் அங்கிருந்து ஓட முடியவில்லை. உடன் இருந்த அந்த காயலாங்கடைக்காரனும் சிக்கிக் கொண்டான். பேக் அருகிலேயே இருந்தது. ஏண்டா, நீ திருந்தவே மாட்டியாடா? ஒரு இடத்துல உட்கார்ந்து பழைக்கவே உன்னால முடியாதா என்று போலீஸ்காரர் அவனை மொத்த ஆரம்பித்திருந்தார். அவனிடம் பெரியதாய் எதிர்ப்பில்லை. கடைக்காரனும் போலீசிடம் சிக்கிவிட்டதற்காக பதட்டமோ வருத்தமோ படவில்லை. ஏய் ஏட்டு, என்ன பெரிய உலகமாக யோக்கிய மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்ற? ஆமா, எப்படியே மொப்பம் முடிச்சு வந்த? நீ ஒன்னும் அவ்வளவு பெரிய சுல்லான் இல்லையே என்று கடைக்காரன் கேள்வி அந்த போலீஸ்காரரை குறுக்க செய்தது. நல்ல வேளை அரவிந்தன் காதில் அதெல்லாம் விழவில்லை. அவன் அந்த பெட்டியை தொட்டு அதன் மேல் பாகத்தை திறக்கவும் திறந்து கொண்டது. உள்ளே பெட்டி காலியாக இருந்தது. கிட்டத்தட்ட பாரதியின் வீட்டில் உள்ள பெட்டியைப் போலவே அந்த பெட்டியும் இருந்தது. அதே மரம், விபூதி வாசம் மட்டும் வரவில்லை. அரவிந்தனின் கைகள் அந்த திருப்புலி துவாகரம் என்னும் எழுத்தை வருடின. போலீஸ்காரரும் மெல்ல அதை கவனித்தார். சார், என்ன சார் அந்த பெட்டியே பார்த்துட்டு இருக்கீங்க? இங்க வாங்க சார், இவங்கிட்ட இருக்கிற பேகை வாங்கி எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க சார் என்றார். அவனும் மெல்ல நகர்ந்து வந்து போலீஸ்காரர் நீட்டிய பேகை வாங்கி உள்ளே பார்த்தான். 1000 ரூபாய் மட்டும் எடுத்திருக்கேன், மற்றபடி ஒரு நையா பைசா குறையாது, எல்லாமே அப்படியே இருக்கு. அந்த செல்போனை எடுத்து ஆஃப் பண்ணிட்டு பேட்டரியும் பிடுங்கி போட்டுட்டேன். இப்பெல்லாம் இதானே எங்களுக்கெல்லாம் ஆப்பு வைக்குது என்று அரவிந்தன் பேகை பார்க்கும் பொழுது அவன் மிக சகஜமாக சொன்னான். அரவிந்தனும் நிமிர்ந்தவனாய், இந்த பெட்டி எப்படி இங்க வந்துச்சு, இதை யார் திறந்தது என்று தான் ஆரம்பித்தான். என்ன சார், நீங்க பேக் சரியா இருக்கான்னு பார்க்க சொன்னா பெட்டியை பத்தி கேக்குறீங்க? எல்லாம் களவானிட்டு வர்றதுதான் சார். பாருங்க, எல்லாமே உடைக்கப்பட்டிருக்கும். இதை பார்க்கத்தான் காயலாங்கடை, நிஜத்துல இது களவாணி பய கடை. இதோ இந்த நாய் தான் இதுக்கு முதலாளி. விளக்கு மாத்துக்கு பட்டு கொஞ்சம் மாதிரி இந்த திருட்டு நாய்க்கு கோல்டு ஃப்ரேம் கண்ணாடி. பார்க்கறத பாருங்க என்றபடியே கடைக்காரனின் பின்மண்டியில் அடித்தார் அந்த கான்ஸ்டபிள். தபாரு, இந்த அடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். இவன் திருடிட்டு என் கடைக்கு வந்தா இவனை கேளு.
இந்த திருட்டுக்கும் எனக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோ. ஆமா, நீ யோக்கிய மகா திலகம், இவன் மட்டும்தான் அயோக்கியன். சார் ப்ளீஸ், நான் இவங்க கிட்ட சில விஷயங்கள் பேசணும், ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த பெட்டியை அவங்க எப்படி திறந்தாங்கன்னு தெரியணும். இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன சார் பண்ண போறீங்க? இதே மாதிரி ஒரு பெட்டி எங்ககிட்ட இருக்கு, அதை எங்களால் திறக்க முடியல சார். அப்படியா? அப்போ உங்களுக்கு வேப்ப மரத்தடை சுப்பையா சாமியை தெரியுமா? காயலாங்கடைக்காரன் நறுக்கென்று கேட்டான். அது யார் சுப்பையா சாமி? அதுவும் வேப்ப மரத்தடை சுப்பையா சாமி? நெய்க்காரப்பட்டி ரோட்ல வேப்ப மரத்துக்கு கீழே ரோட்டு ஓரமா குடிசை போட்டுக்கிட்டு குறி சொல்லிட்டு இருந்தாரே சார். ஆமா, அவர் தான் போய் சேர்ந்துட்டாரே. இது அவர்கிட்ட இருந்த பெட்டி. அவர் போய் சேரவும் அவர் வச்சிருந்து பூஜை செய்த சாமி படம் அது இதுன்னு அம்புட்டையும் போறவங்க வரவங்க எல்லாம் ஆட்டிய போட்டப்ப ஒருத்தன் இந்த பெட்டியை தூக்கிட்டான். ஆனா அவனால் இதை திறக்க முடியல. என்கிட்ட வந்தான், என்னாலேயும் முடியல. கடைசியில உடைக்க முடிவு செஞ்சப்ப நம்ம கண்ணாயிரம் பண்டாயிரம் சாமி தான் வந்து திறந்து கொடுத்தாரு. ஆனா உள்ளே ஒரு புண்ணாக்கும் இல்ல. 4-5 காவி வேட்டி, ஒரு ருத்ராட்ச மாலை, காஞ்சி போன வில்வ காய்ங்க, இப்படி எல்லாமே சாமியார் சமாச்சாரமா இருந்துச்சு. கூடவே ஒரு டைரி இருந்துச்சு. அத்தை அந்த பண்டாரம் எடுத்துக்கிட்டார். ருத்ராட்ச மாலையையும் அவரே போட்டுக்கிட்டார். வேட்டியையும் அவரே எடுத்து மேலே போத்திக்கிட்டு பழனிமலையை பார்த்து கணத்துல போட்டுக்கிட்டு கண்ணீர் விட்டு அழுதார். அப்புறம் எதுவும் பேசல, போயிட்டார். அந்த காயலா கடைக்காரன் நடந்ததை சரளமாக சொல்லவும் போலீஸ்காரர் அரவிந்தனை தான் அடுத்து பார்த்தார். அவனோ அந்த பண்டாரம் மட்டும் எப்படி அவ்வளோ சுலபமா திறந்தார் என்று தான் கேட்டான். அது ஒரு கணக்காம். ஓட்டைக்குள்ள இருக்கிற திருகாணிகளை எம்புட்டு திறக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கும் போல. ஒரு ஓட்டையில 10 வட்டம்னா இன்னொரு ஓட்டையில 6 வட்டமோ 7 வட்டமோ, இப்படி இந்த 10 ஓட்டையிலையும் மாறி மாறி திருப்புளிய வச்சு திருகினாரு. அவரா கைவிரல் கொண்டே கணக்கெல்லாம் போட்டாரு. கடைசியா ஒரு வழியா திறந்தாரு. நான் கூட இது என்னப்பா மெக்கானிசம், இப்ப பேங்க்ல இருக்கிற நம்பர் லாக் சிஸ்டம் எல்லாம் ஒண்ணுமில்ல போலன்னு கூட நினைச்சேன். பர்மாவில இருந்து தமிழ்நாட்டுக்கு கப்பல்ல வந்தவங்க அந்த காலத்துல இந்த மாதிரி பெட்டியில தான் அவங்க நகை நட்டை வச்சு எடுத்துக்கிட்டு வருவாங்களாம். யாராலையும் திறக்க முடியாது. கப்பல் புயல்ல சிக்கினாலும் பெட்டி தண்ணியில மிதந்துகிட்டு இருக்குமாம். அப்ப மீட்டு விடலாமாம். இப்படி இந்த பெட்டியை பத்தி என்னென்னமோ சொன்னவரு. சுப்பையா சாமி கூட பர்மாவில இருந்து இந்த பழனி பக்கம் பழைக்க வந்தவர்னு சொன்னாரு. அங்கே யுத்தம் நடந்தப்ப இவரோட குடும்பமே ஒட்டுமொத்தமா அழிஞ்சிடுச்சாம். கண்ணெதர்ல பொண்டாடி பிள்ளைங்க சாவறத பார்த்த இவருக்கு மட்டும் ஒரு சின்ன காயம் கூட ஏற்படலையாம். மனசு வெறுத்து போய் அப்பவே சாமியாரா மாறிட்டாராம். இந்த பழனிக்கு வந்தவரு அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி சுற்றி திரிஞ்சு கடைசியில யார்கிட்டயும் ஜோசியம் கத்துக்கிட்டு குறி சொல்லி பழப்பு நடத்தினாராம். காயலாங்கடைக்காரன் பேசிக்கொண்டே வெகு இயல்பாக அங்கும் இங்கும் கிடந்த சில பழைய டயர்களை நிமிர்த்தி உருட்டி ஒன்றின் மேல் ஒன்றாக வைத்து அடுக்கிக் கொண்டே குடித்த டாஸ்மாக் பாட்டிலின் மிச்சத்தையும் கொடுத்தவனாக பாட்டிலை அங்குள்ள ஷெட்டின் மேல் ஒரு திட்டின் மேல் எடுத்து வைத்தான். அங்கே முன்பு குடித்திருந்த பல பாட்டில்கள் இருந்தன. அவன் எதையுமே பயனற்றதாக கருதுபவன் அல்லன் என்பதை தன் உடல் மொழியால் சொன்ன விதமே அரவிந்தனை மிகவும் கவர்ந்து விட்டது. ஆமா, இப்ப இந்த பண்டாரத்தை நான் பார்க்க முடியுமா என்று கேட்டான். அவர் இப்ப இந்த பழனியில அவ்வளவா இருக்கிறதுல ஒட்டன் சத்திரம் ரூட்ல குழந்தை வேலப்பர் கோவில் பக்கமா திரிகிறதா கேள்வி. ஆமா, அவரை பார்த்து என்ன பண்ணணும்? குறி கேட்கணுமா? இப்பெல்லாம் அவர் யாருக்கும் குறி சொல்றதில்ல. ஆனா எனக்கு சொன்னாரு, கடைசி வரியில் இந்த பாழா போன பழைய சாமானோட தான் நான் கிடந்து சாவேனாம். போன ஜென்மத்துல நான் ஒரு வழிபெறு திருடனாய் இருந்தேனாம். வெடுக்கு வெடுக்குன்னு பல பொம்பளைங்க கழுத்து தாலிய புடுங்கினேனாம். அவங்க விட்ட சாபம் தான் நான் உருப்பிடாம இப்படியே இருக்கேனாம். குறி சொல்றேன்னு அவர் பாட்டு அடிச்சு விட்டாரு. ஆனா ஒரு விஷயம் ரொம்ப கரெக்டா இருந்துச்சு. எனக்கு அடிக்கடி ஒரு கனவு வரும். அதுல நான் உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம நிர்வாணமா தான் இருப்பேன். அத அவர் ரொம்ப சரியா சொன்னாரு. ஒரு திருட்டை பிடிக்க வந்த இடத்துல விஷயம் வேறு மாதிரி போவதில் போலீஸ்காரரிடம் ஒரு சுணக்கம். சார், இவனை எல்லாம் ஒரு மனுஷன் நினைச்சுக்கிட்டு இவங்கிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்களே சார். திருட்டு நாயிங்க சார். இவன் களவாணி நானா? இவன் கூட்டு களவாணி சார். பாருங்க சார், எவ்வளோ பொட்டிங்க, அவ்வளவும் யாரோடதோ. அசந்தா தூக்கிட்டு வந்துருவானுங்க. அது சரி, நீங்க உங்க வேலையை சரியா பார்த்தா இவங்க இப்படி வளர்ந்துருக்க முடியுமா? அட என்ன சார் பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? வேற எப்படி சொல்ல? எனிவே, இங்க வந்ததுல எனக்கு பல விஷயங்கள் தெரிய வந்தது. ஹேண்ட்பேக்கும் திரும்ப கிடைச்சிருச்சு, சந்தோஷம் என்றபடி அந்த பழனி என்கிறவனை பார்த்த பொழுது பழனி போதையில் உட்கார்ந்த இடத்தில் சுருண்டிருந்தான். அரவிந்தனுக்கு சிரிப்பு தான் வந்தது. என்ன சார் சிரிக்கிறீங்க? நான் அழுத நல்லா இருக்காது சார், அதான் சிரிச்சேன். உங்களுக்கும் ரொம்ப நன்றி. நான் இப்ப அந்த சுப்பையா பண்டாரத்தை பார்க்கணும். ஆமா, அந்த குழந்தை வேலப்பர் கோயிலுக்கு எப்படி போகணும்?
அப்ப இவனுங்களை என்ன சார் பண்ண? விட்டுடுங்க. இவர் வாஸ்தவத்துல எனக்கு உதவிதான் செய்திருக்கார். உங்க செக்யூரிட்டி சிஸ்டத்தை நல்லா டைட் பண்ணுங்க. இவங்க மாறிடுவாங்க. அப்படி அவங்க மாறலனா கூட ஒன்றும் தப்பு இல்லை. திருட்டு ஒரு கலை, அது இவனால வாழ்ந்துட்டு போகட்டும். அரவிந்தன் பல பொருளில் பேசியது அந்த போலீஸ்காரருக்கு புரியவில்லை. அப்ப இதெல்லாம் நீங்க உங்க பத்திரிகையில் எழுத மாட்டீங்களா என்று சற்றே அப்பாவையாக கேட்டார். அரவிந்தன் சிரித்தபடியே காயலக்கடைக்காரன் அருகே சென்று, இந்த பெட்டியை நான் எடுத்துக்கிட்டுமா என்று கேட்டான். தாராளமா எடுத்துக்குங்க சார். எங்களை விட்டுடுன்னு சொன்னீங்க பாருங்க, அதுக்கே நான் உங்க காலில் விழுந்து கும்பிடணும். ஆனா ஒன்று சார், இந்த பெட்டி சாமியார் பெட்டி. அவரும் இப்போ உசுரோடு இல்லை. அதனால இதை யாருமே வாங்க பிரியப்படலை. நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க, பார்த்துக்குங்க சார் என்று இரண்டும் கெட்டானாக சொன்னான். என் வரையில் இந்த பெட்டிக்குள்ள நிறைய கதைங்க இருக்கு. அது எனக்கு வேணும். நான் திரும்ப வருவேன். வரும்பொழுது எடுத்துக்கிட்டு போறேன். சார் நீங்க எப்ப வேணா வாங்க, நான் இங்கே தான் இருப்பேன். காயலாங்கடைக்காரன் குவார்டர் சர்க்குக்கெல்லாம் மயங்கு மேலேயே கடந்து விட்டவன் என்பது அவனது பேச்சில் நன்றாகவே தெரிந்தது. அந்த பழனி இப்பொழுது தரையில் ஒரு சிலுவை கிடப்பது போல் கைகள் இரண்டையும் பக்கவாட்டில் நீட்டியபடி படுத்திருந்தான். என்னவோ வாழ்க்கை அரவிந்தனுக்குள் இப்படித்தான் தோன்றியது. அந்த லேடி டாக்டரின் கன்ஃபர்மேஷனை தொடர்ந்து சாருபாலாவை அந்த சூழலையே மீறி கட்டிக்கொண்டு நெகிழ்ந்தான் சாந்த பிரகாஷ். முறையான பரிசோதனைகளும் கண்காணிப்பும் இனி அவசியம் என்று டாக்டர் தொடரவும், இது எங்களுக்கு கிடைச்சிருக்கிற புதையல் டாக்டர், நிச்சயம் ஜாக்கிரதையாக என் சாருவை நான் பார்த்துப்பேன். ஆக்சுவலி நான் இவ மயக்கத்தை ஜெட்லாக் எஃபெக்ட் தான் நினைச்சேன். பட் இட்ஸ் எ வெட்லாக் எஃபெக்ட் என்று சற்று கவிதையாகவும் பேசினான். அந்த டாக்டர் சற்றே தயங்கியவராய், ஓ இவங்க இப்போதான் கன்சீவ் ஆகியிருக்காங்களா என்று கேட்டார். இல்லை, எங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கான் என்று சொல்வதற்காக சாரு வாயை திறக்கவும் அவள் தோளில் கை வைத்து அழுத்தம் கொடுத்த சாந்த பிரகாஷ், நோ டாக்டர், வி ஹேட் ஒன்லி ஒன் சன், பட் அவன் இப்போ உயிரோடு இல்லை என்று பேடன் ரோஜில் விட்டுவிட்டு வந்த ஆகாஷை சாகடிக்கவும் சாருபாலாவுக்கு உச்சந்தலையில் சிறு ஆணி நறுக்கென இறங்கியது போல் இருந்தது. அதன் பிறகு ஐ எம் சாரி என்ற டாக்டரிடமிருந்து விடுபட்டு காரில் பல்லாவரத்தில் உள்ள அந்த பிரமாண்ட ஜமீன் பங்களா போய் சேரும் வரை சாருபாலா ஒரு வார்த்தை பேசவில்லை. உயிரோடு ஒரு பிள்ளையை தனக்குள் கொள்ள அவளால் முடியவில்லை. காரும் பங்களா முகப்பில் நின்றது. அத்தியாயம் 28. சாந்த பிரகாஷ் அந்த பிரமாண்ட ஜமீன் பங்களாவை பார்த்தபொழுது அந்நாளைய சில எண்ணங்கள் பிம்பங்களாக தோன்ற தொடங்கின. ஏனோ மரத்தில் உள்ள மாங்காயை கல்லால் அடிக்க போய் காம்பருந்து விழுந்த அந்த மாங்காய் தான் முதலில் ஞாபகம் வந்தது. கையில் எடுத்தபொழுது காம்பில் கசிந்த பால் பிசின் போல் ஒட்டியதும் மாங்காயின் பச்சையும் சிவப்பும் கலந்த வண்ணமும் அப்படியே மங்காமல் நினைவில் நிமிர்ந்தன. அதன் பிறகு சில்லென்ற கடப்பைக்கல் தரை, அதற்கு பிறகு அந்த ஊஞ்சல் ஆடும்பொழுது அது எழுப்பும் சத்தம். வாழ்க்கையில் பிற்போக்குத்தனம் கூடாததாக இருக்கலாம், ஆனால் எண்ணங்களில் எப்பொழுதும் பின்னால் போய் நினைத்து பார்ப்பதுதான் இன்பமானதாக உள்ளது. இரும்பு கிராதி கதவு பூட்டப்பட்டு முன்னால் ஒரு போர்டு தொங்கியது. அதில் அனுமதியின்றி யாரும் உள்ளே வரக்கூடாது என்ற வாசகம். அந்த வாசகம் சாருலதாவை எதுவும் செய்யவில்லை. தன் செல்போன் மூலம் உள்ளிருக்கும் வாட்ச்மேன் தாத்தாவை தொடர்பு கொள்ளவும் சிறிது நேரத்தில் அவர் உடல் முழுக்க போர்வையை சுற்றி கொண்டு தடுமாறியபடியே வந்தார். அவர்களை பார்த்ததும் முகம் மலர்ந்தவராய், அம்மா வந்துட்டீங்களா? ஐயா வந்துட்டீங்களா? அதான் வந்து நிக்கிறோமே, கதவை தரங்க. மன்னிக்க வேண்டும் ஐயா, இந்த கேட்டோட பூட்டு சாவி இப்ப என்கிட்ட இல்ல. இங்கே ஒரு பீகார்காரன் தான் இப்ப காவல் காக்குறான். என்ன போக சொன்னாங்க. நான் தான் கையில கால விழுந்து ஒட்டிக்கிட்டு இங்கே கிடக்கிறேன். அப்ப நாங்க எப்படி உள்ளே வர்றது என்று கேட்டாள் சாருபாலா. தப்பாய் எடுத்துக்காட்டி நான் ஒரு வழி சொல்லவா? என்ன? பின்பக்கம் வாங்க. அங்கே சமாதியை ஒட்டி சுவர் எட்டி குதிக்க முடியும். பல பேர் நம்ம சித்தராசாவை அப்படிதான் வந்து கும்பிட்டுட்டு போறாங்க. வாட்? சுவர் எட்டி குதிக்கிறதா? ஷாக் எடுத்தது போல் கத்தினான் சாந்த பிரகாஷ். தப்பா எடுத்துக்காதீங்க ஐயா, இந்த பீகார்காரன் இப்ப எங்கே போனான்னு தெரியல. நம்ம அவசரத்துக்கு நாம நெளிவு சுழிவா நடந்துக்கிறதுல தப்பில்ல. தாத்தாவின் பேச்சு சாருபாலாவை இறக்கி சாந்த பிரகாஷை பின்பக்கம் அழைத்து சென்றது. கச்சிதமாய் அப்பொழுது ஒரு பெண் ஏறி குதித்தபடி இருந்தாள். சாரு, இட்ஸ் ரெடிகுலஸ். இது நம்ம பங்களா. நம்ம பங்களாவுக்குள்ளே நாமளே திருடர்கள் போல் சுவர் ஏறி குதிச்சு வாட்டி பிட்டி. அதுக்கு பேர் தான் சாந்து தலையெழுத்துங்கிறது. பேசாம ஏறு, போக போக எல்லாமே சரியாயிடும். என்ன தலையெழுத்தோ, யார் இந்த ஃபார்மை கண்டுபிடிச்சாங்களோ தெரியல. இந்த உலகத்துல 750 கோடி பேர் இப்ப இருக்கும். 750 கோடி பேர் தலையிலையும் ஒரு ஃபீட்பேக் இருக்குன்னு கற்பனை பண்ணவே என்னால முடியல. நிஜமா சொல்றேன், கடவுளாய் இருக்கிறதான் ரொம்ப கஷ்டம் என்றபடியே சுவர் அருகே சென்று தன் மதிப்பு மிகுந்த பேண்ட் ஷர்ட் புரச ஏறி குதித்தான். அவளும் குதித்தாள்.
பார்க்கும் தூரத்தில் சமாதி தெரிந்தது. மெல்ல நடந்தனர். அந்த தாத்தா அதற்குள் சமாதி அருகே வந்துவிட்டார். சமாதி புதிய பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு ஊதுவத்தி வாசத்துடன் கண்ணில் பட்டது. சாந்த பிரகாஷ்க்கு வித்தியாசமான ஒரு சூழலில் நிற்பது புரிந்தது. விழுந்து கும்பிடுங்க. எம்புட்டு காலம், எம்புட்டு மாசம். தாத்தா தூண்டிவிட சாருலதா முதலில் விழுந்தாள். அடுத்து அவன். நிமிர்ந்தவள் கண்களில் நீர். சாந்த பிரகாஷ் கண்கள் கூட கலங்கிவிட்டன. தாத்தா சமாதி மண்ணை எடுத்து இருவர் நெற்றியிலும் கோடு போல பூசிவிட்டார். காற்று இதமாய் வீசிக்கொண்டு இருந்தது. மரங்களிடம் இதமான ஆட்டம். கருங்குருவி ஒன்று கத்திக்கொண்டு இருந்தது. ஐயா வாங்க, விருட்சங்கள் இருக்கிற பக்கம் போகலாம் என்று தாத்தா நெடுக வளர்ந்திருக்கும் மரங்களை நோக்கி அழைத்து சென்றார். தாத்தாவின் கை கட்டை விரல் நெற்றி மேல் பட்ட நொடியிலிருந்தே சாந்த பிரகாஷிடம் ஒரு மாற்றம். காது கேட்பதில் திடீரென ஒரு ஒளித்திறன் குடல். ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா என்று எங்கோ சிலர் கூட்டுக்குரலில் பிரார்த்தனை செய்வது தன் காதில் விழுவது போல கூட ஒரு பிரமை. ஐயா நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. இந்த பங்களாவை வித்தது பெரிய தப்புங்க. இது உங்க சொத்து இல்லைங்க, இந்த உலகத்தோட சொத்து என்று நடக்கும்பொழுது தாத்தா சொன்னதில் பல பொருள். என்னன்னு சொல்ல, இதை வாங்கினவன் அப்படியே போட்டுட்டான். இனி அவனால இங்கே ஒரு செங்கலை கூட உருவ முடியாது. நீங்க போய் திருப்பி கொடுனா கொடுத்துருவாயா என்று தொடர்ந்த தாத்தாவின் குரல் சாந்த பிரகாஷை யோசிக்க வைத்தது. தாத்தா நாங்க திரும்பி வாங்கத்தான் போறோம். வித்தது கூட தப்புதான். இருந்தாலும் இதனால தான் பல நல்லதும் நடந்தது. கனவுல இவர் தாத்தா வந்தார். அவரை பார்க்க முடிஞ்சதே எங்களுக்கு பெரிய வரப்பிரசாதம். எல்லாத்துக்கும் மேலாக கல்யாணமாகி 21 வருஷம் ஆகிவிட்ட நிலையில் நான் திரும்பவும் தாயாக போகிறேன் தாத்தா, திரும்பவும் தாயாக போகிறேன். சாருபாலா உணர்ச்சி வசப்பட்டாள். அது அந்த கிழவன் முகத்தில் சலனத்தை உருவாக்கியது. மகிழ வேண்டிய நேரத்தில் மகிழாமல் எதனால் இந்த சலனம்? அப்ப உங்களோட முதல் பிள்ளை இப்ப என்று பாதி கேட்டு பாதி கேட்காமல் விடவும் சாருவும் சாந்துவும் பதில் கூற மாட்டாமல் பார்வை யுத்தம் செய்தனர். நீங்க மௌனிக்கிறதுல இருந்தே எனக்கு தெரிஞ்சு போச்சு ஐயா. உங்க கொல்லு தாத்தாவுக்கும் கல்யாணமான வருஷம் ஒரு பிள்ளையும் 21 வருஷம் கழிச்சு ஒரு பிள்ளையும் பிறந்துச்சு. முதல்ல பிறந்தது திருநங்கையானதால் தான் அவரும் சாமியார் ஆனார். அதற்கு பிறகு அவர் நட்டவை தான் இதோ இந்த மரங்கள். இதுக்கு தன் கையால நாள் தவறாம தண்ணி விடுவாரு. இதெல்லாம் பொதிகை மலை காட்டுல போகர் சாமி தன் கையால கொடுத்த மரக்கன்றுங்க. இப்ப நீங்க சொல்லவும் எல்லாம் ஞாபகம் வருது. அப்ப எனக்கு 4 வயசோ 5 வயசோ. அவர் வாழ்ந்த வாழ்க்கையை கிட்ட இருந்து பார்த்த ஒரே சாட்சி இப்ப நான் மட்டும்தான். அவர் சொல்ல சொல்ல சாந்த பிரகாஷ்க்கு தன் தலைமேல் மரக்கன்றுகள் கொண்ட கூடை ஒன்றை ஒரு சிவலிங்கத்தோடு சுமந்து கொண்டு மலைச்சரிவுகளில் இறங்குவது போல் ஒரு நினைப்பு. இப்படியெல்லாம் இதற்கு முன் நினைத்ததும் இல்லை, தோன்றியதும் இல்லை. தலை சுற்றத் தொடங்கியது. அப்படியே பக்கத்து மகிழ மரத்தின் பருத்து தண்டு பாகம் மேல் சரிந்து அமர்ந்தபடியே மயங்கிவிட்டான் சாந்த பிரகாஷ். ஐயோ என்னாச்சு இவருக்கு? சாந்து சாந்து என்று சாருபாலா பதத்திட, பதட்டப்படாத, இப்படி இங்க நடந்தா பழைய ஜென்ம ஞாபகங்கள் திரும்புதுன்னு அர்த்தம். தாயி நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காத. மூத்தவன் திருநங்கை ஆயிட்டானா என்று தயக்கமின்றி கேட்டார். நீங்க கேட்டது சரி தாத்தா. என் மகன் இப்ப என் மகன் இல்லை. சாரு விஸ்ம தொடங்கினாள். தப்பு பண்ணிட்டீங்கம்மா. இதை வித்துட்டு இந்த நாடே வேண்டாம்னு போனது உங்க முதல் தப்பு. அடுத்து 7 தலைமுறை அனுபவிக்க வேண்டிய பாவத்தை அவர் நீங்க யாரும் அனுபவிக்க கூடாதுன்னு நினைச்சு பல விஷயங்களை செஞ்சு வச்சார். ஆனா எதையும் கேட்காம இந்த நாட்டை விட்டே போய் கடைசியில ஐயாவுக்கு ஆன மாதிரியே உங்களுக்கும் ஆயிடுச்சேமா. உண்மைதான். ஆனா அடுத்து ஒண்ணு பிறக்க போகுதே, அதுவும் வரப்போகிற காலத்துல இப்படி ஆகிட்டா? நோ, அப்படி சொல்லாதீங்க. அப்படியெல்லாம் நடக்கக்கூடாது. அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஓ, இப்படி நீங்க வந்து கேப்பீங்க, அதுக்கு பதில் சொல்லணும் தான் நான் இன்னமும் உசுரோட இருக்கேனா? என்ன சொல்றீங்க தாத்தா? இனிமேதாமா சொல்லவே போறேன். அதுக்கு முந்தி உன் கையால ஒரு காரியம் செய்றியா? என்ன தாத்தா? பக்கத்துல கிணறு இருக்கு, கயிறு கட்டின குடமும் கூடவே இருக்கு. அதால தண்ணி இறைச்சி இதோ ஒரே வரிசையில் இருக்குதே இந்த மரங்க, இதுக்கு நீ தண்ணி விடணும். விடுறேன் தாத்தா, விடுறேன். அப்ப முதல்ல அது செய். இவர் கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்திருப்பாரு. அப்ப அடுத்து என்ன செய்யணுங்கிறத சொல்றேன் தாத்தா கூறிவிட்டு பக்கமாய் மரத்தின் மேல் சாய்ந்து அமர்ந்து விட சாருபாலா என்கிற அந்த கர்ப்பவதி பெண் தண்ணீர் விட புறப்பட்டாள். லாட்ஜில் அறைக்குள் நுழைந்த அரவிந்த் முதல் காரியமாக பேக்கை பாரதியிடம் தந்து சரிபார்க்க சொன்னான். அவளும் பார்த்துவிட்டு எல்லாம் சரியா இருக்கு அரவிந்தன், பணம் மட்டும் குறையுது. அப்படிதான் ஆகும்னு எனக்கும் தெரியும் என்றாள் மகிழ்வாக. தம்பி, அவன் போலீஸ்ல சிக்கிட்டானா? மலையில அந்த பெரியவர் சொன்னது சரியா இருந்துச்சா என்று முத்துலட்சுமி கேட்டாள். அவனே தாமா, அந்த திவ்ய பிரகாஷ் கொஞ்சம் கிரேட் மேன் தான் என்றவன்
அப்பொழுது தான் அந்த மாலையை அவள் கழுத்தில் பார்த்தான். இது என்ன பாரதி, புதுசா? ஏன் கேக்குறீங்க? மலை மேல ஒரு கிழவி பம்பா போட்டு விட்டா. கேட்டா போகன் போட சொன்னான். நீ மலை காடெல்லாம் சுத்தணும்னு ஏதேதோ சொல்றா. அது யார் அந்த கிழவி? மலை மேல் கிழவிகளுக்கா பஞ்சம்? ஆனா நான் அவங்க பேச்சை கேர் பண்ணல அரவிந்தன். இப்ப நீங்க கேட்கவும் தான் ஞாபகம் வருது. ஒரு பொருளை விற்க இப்பெல்லாம் எந்த எல்லைக்கும் போறாங்க என்றபடியே அந்த மாலையை காட்ட போனவளை பாட்டி வேகமாக தடுத்தாள். காட்டாதே, அது பாட்டும் இருந்துட்டு போகட்டும். அது என் சௌகரியம், இதிலெல்லாம் தலையிடாது என்றவள் வீசி எறிந்தாள். அப்பொழுது பார்த்து சற்று விலகி போய் டேபிள் மேல் இருந்த தண்ணீர் பாட்டிலை திறக்க தொடங்கியிருந்த அரவிந்தன் கழுத்தில் அது திட்டமிட்டு போட்டது போல் விழுந்தது. அவனுக்கே அதில் வியப்புதான். மிக சரியாக அப்பொழுது பாரதிக்கு போனில் அழைப்பு. காதை கொடுத்தவள் அதிர ஆரம்பித்தாள். மறுபுறத்தில் அவள் அப்பாவின் உதவியாளன் கணேச பாண்டியன். பாப்பா, ஐயா நம்மளையெல்லாம் விட்டுட்டு போயிடுவார் போல இருக்கு பாப்பா. டாக்டருங்க கூப்பிட்டு 24 மணி நேரம் தானு சொல்லாம சொல்லிட்டாங்க என்ற குரல் ஸ்பீக்கர் போன் வழியே எல்லோரையுமே ஒரு உழுக்கு உலுக்கி விட்டது. அத்தியாயம் 29. முத்துலட்சுமி கணேசபாண்டி சொன்னதை கேட்டு கதறி அழ தொடங்கிவிட்டாள். ஐயோ ராஜா, பேராசை பெருநஷ்டமாக போகுதே. இந்த அரசியல் எல்லாம் வேண்டாம்னு சொன்ன கேட்டியா என்று ஆலாபிக்க தொடங்கிவிட்டாள். அண்ணே, என்னன்னு திடீர்னு? உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல, அப்பாவால் நடக்கதான் முடியாது அப்படின்னு சொன்னீங்களே. போனிலிருந்து விலகாமல் பாரதி திறந்தாள். வாஸ்தவம் தான் பாப்பா, ஆனா திடீர்னு ஐயாவுக்கு மைல்டா அட்டாக் வந்துருச்சு. அட்டாக்கா? யூ மீன் ஹார்ட் அட்டாக்? ஆமாம் பாப்பா. மை குட்னஸ். அப்புறம் அதுக்கு மருந்து கொடுக்க போனா ப்ரெஷர் வேற கூடி போச்சு. பக்கத்துல டாக்டர் இருக்காரா? நான் பேச முடியுமா? இல்ல பாப்பா, எவ்வளோ கேட்டாலும் துண்டு துண்டாதான் பதில் சொல்றாங்க. இதுல இன்னொரு கூத்து வேற. என்ன சொன்னா என் மேல கோபப்படக்கூடாது. முதல்ல சொல்லுங்கண்ணே. அந்த செத்துப்போன குமாரசாமியோடைய ஆவிய அப்பா பார்த்திருக்காரு. வாட்? ஆவியா? ஆமாம் பாப்பா, இத நான் சொல்லல, ஐயா தான் சொன்னாரு. மயக்கமாகறதுக்கு முந்தி நான் அவர்கிட்ட போனேன். அப்ப பாண்டி, அந்த குமாரசாமி செத்துட்டான்னு சொன்னேன்ல கேட்டாரு. ஆமாங்க ஐயான்னு சொன்னேன். அது ஒன்றும் பொய் இல்லையே அப்படின்னு கேட்டாரு. அட, இதுல போய் யாராவது பொய் சொல்வாங்களான்னு கேட்டேன். அப்ப எப்படி அவன் இங்க வந்தான்னு கேட்டவர், அதோ அங்க நின்று எட்டி பாக்குறான் பாருனாரு. ஆனா என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. அவருக்கு மனசுல அழுத்தம், நடக்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டதால வருத்தம் எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு இல்யூஷனை உருவாக்கிட்டு சாட்டும் இருக்கு. அப்படிதான் சத்தியமா நானும் நினைச்சேன். ஆனா அந்த சப் இன்ஸ்பெக்டர் என்னை கூப்பிட்டு விட்டு இதே கேள்வியை கேட்டாரு. இதே பதில தான் நானும் சொன்னேன். ஆனா அந்த ஆளோ நானும் அந்த குமாரசாமிய இங்க இப்ப பார்த்தேன்னு சொல்லி நடுங்கிறாரு. இதுக்கு என்ன சொல்றீங்க பாப்பா? கணேச பாண்டியனின் கேள்வி பாரதியை தெறிக்கி விடுது. என்னென்ன இது உளறல்? பாப்பா, இப்ப இப்படியெல்லாம் கேள்வி கேட்கவோ பதில் சொல்லவோ நேரம் இல்ல. வேகமா கிளம்பி வாங்க. நீங்க புறப்பட்டுட்டோம்னே, அதிகபட்சம் 8 மணி நேரத்துல அங்க இருப்போம். தரிசனம் முடிஞ்சிடுச்சா? தரிசனமா? இந்த வார்த்தையை எனக்கு பிடிக்கல. இங்க வந்த இடத்துல என்ன ஹேண்ட்பேக் கழுவு போய் அதுல ஒரு தேடல். கிழவி ஒருத்தி கேட்காமலேயே மாலையை போடுறா. யாரோ பிளான் பண்ணி மிஸ்ட்ரி உண்மைன்னு நான் நினைக்கணும்னு செயல்படுற மாதிரி தான் எனக்கு படுது. சரிங்கம்மா, வேகமா வாங்க. சுருக்கமா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். அந்த முருகன் தான் எல்லோரையும் காப்பாத்தணும். உங்களுக்கும் இப்படி ஒரு அவநம்பிக்கை கூடாதுமா என்ற கணேச பாண்டியன் டக்கென போனையும் கட் செய்து கொண்டார். பாரதிக்கு அவர் வலிக்காதபடி ஒரு செல்ல அறை அறைந்தது போல்தான் இருந்தது. சில வினாடிகள் பேச்சு வரவில்லை. அரவிந்தன் அவளை கலைத்தான். பாரதி, என்னாச்சு? என்னத்த சொல்ல, மைல்டு அட்டாக், கூடவே பிபி வேற. ஏதோ ஆவின்னு மாதிரி காதல விழுந்ததே. ஆமாம், அது ஒரு இல்யூஷன். ஆவியாம் ஆவி, புடலங்கா. ப்ளீஸ் கொஞ்சம் புரியும்படி சொல்லு. என்னத்த சொல்றது? செத்து போன அந்த குமாரசாமி ஆவிய அப்பா ஹாஸ்பிட்டல பார்த்தாராம். நிஜமாவா? எப்படி இப்படி உடனே நிஜமாவான்னு கேக்குறீங்க அரவிந்தன்? நான் தான் இல்யூஷன் பிரமைன்னு சொன்னேனே. அது எப்படி பாரதி? அந்த பிரமை இன்னைக்கு ஏற்படணும்? நீங்க என்ன சொல்ல வரீங்க? தப்பா ஏதோ நடந்துட்டு இருக்கு. இப்ப சொன்னீங்க பாருங்க, இதை நான் ஒப்புக்கிறேன். ஆவியாம் ஆவி, இதெல்லாம் ஏன் இதில் வரமாட்டேங்குது? போதும் பாரதி பேசினது, புறப்படும் முதல்ல. முத்துலட்சுமி துடிதுடித்தாள். புறப்படத்தான் போறோம். இப்ப நான் வராம அங்கே இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கணும் யோசிச்சியா? வந்ததுல பர்ஸ்ல இருக்கிற பணம் தொலைஞ்சதுதான் மிச்சம். முருகனை கும்பிட்டா எல்லாம் சரியாயிடும்னு சொன்னியே. நான் கும்பிட போனப்பதான் எல்லா கூத்தும் நடந்திருக்கு. எனக்கு தான் நம்பிக்கை இல்லை, உனக்குத்தான் ஒரு மூட்டை இருக்கே. ஏன் எந்த நல்லதும் நடக்கல? பாரதி கேட்டுக்கொண்டே கொண்டு வந்த சுர்கேஸில் துணிகளை தூக்கி போட்டு மூடினாள். ஹேர் ட்ரையர், உருண்டை சீப்பு, பர்ஃப்யூம் ஸ்ப்ரே என்று
சகலத்தையும் குப்பை போல அள்ளி இன்னொரு பையில் போட்டாள். மேடம், சார்ஜரை மறக்காம எடுத்துக்குங்க என்றான் செந்தில். எஸ் செந்தில், நீங்க போய் ரிசப்ஷன்ல பில்லை செட்டில் பண்ணுங்க, வந்துகிட்டே இருக்கும் என்று தன் ஏடிஎம் கார்டை எடுத்து நீட்ட அவனும் விலகினான். அரவிந்தன் பாரதியை பார்த்தபடி இருந்தான். என்ன அரவிந்தன், புறப்படலையா? நீ போ பாரதி, நான் அப்புறமா வரேன். அப்புறமாவா? ஏன் அரவிந்தன்? நான் பல விஷயங்களை உன்கிட்ட சொல்லல. நாம இங்கே வந்ததுல நிறைய நல்லதுதான் நடந்திருக்கு பாரதி. புரியல அரவிந்தன். காயலாங்கடையில் பார்த்த பெட்டியில் ஆரம்பித்து சுப்பையா சாமி, கண்ணாயிர பண்டாரம் என்று சகலத்தையும் சொல்லி முடித்தான். முத்துலட்சுமிக்கு எதுவுமே புரியவில்லை. தம்பி, என்னப்பா போட்டி? அப்படி என்ன இருக்கு அந்த போட்டியில? பாட்டிமா, நீங்க பங்களாவுக்குள்ள போகும்பொழுது உங்களுக்கெல்லாம் தெரியும், தப்பா ஒரு பக்கம் சில விஷயங்கள் நடக்கிற மாதிரியே ஒரு சில நல்ல விஷயங்களும் இன்னொரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு. நாம இப்ப நடுவுல இருக்கோம். போக போகத்தான் எல்லாத்துக்கும் சரியான காரணக்காரியம் புரியும். தப்பானா? ராஜாவுக்கு எதுவும் ஆயிடாதே. நிச்சயமா ஆகாது, தைரியமா இருங்க. அரவிந்தன், அப்ப நீங்க அந்த பண்டாரத்தை தேடி போய் பார்க்க போறீங்களா? நிச்சயமா. ஒரு கோ இன்சிடென்ட்ஸை நீங்க பெருசுப்படுத்தி டைம் வேஸ்ட் பண்றீங்களோன்னு தோணுது. கோ இன்சிடென்ட்ஸ்னா என்னன்னு எனக்கு அர்த்தம் தெரியும் பாரதி. இது கோ இன்சிடென்ட்ஸே இல்ல. திவ்ய பிரகாஷ் டி சரியா அந்த நேரம் வந்து க்ளூ கொடுக்கிறார். அந்த திருடனும் கிடைக்கிறான். அப்ப அங்கே அந்த பெட்டிக்கு பின்னால சில கதைகள். கோ இன்சிடென்ட்ன்றது ஒரு தடவை தான் நடக்கும். போனா போகுதுன்னு 2வது தடவையும் நடக்கும். வரிசையா கோவையா நடக்காது. எனக்கு நம்ம பங்களாவில் இருக்கிற பெட்டியை திறந்து பார்க்கணுங்கிறது முதல் விருப்பம். அதுல அந்த டெல்லி ஜோசியன் சொன்ன மாதிரி மருந்து இருக்கலாம். அது உங்க அப்பாவை குணப்படுத்தலாம்னு நான் பாசிட்டிவா நினைக்கிறேன். அரவிந்தன் தன் எண்ணங்களை தெளிவாக வைத்தான். பாரதிக்கும் அதற்கு மேல் அவனோட மல்லு கட்ட தோன்றவில்லை. சரி அரவிந்தன், சீக்கிரமா வாங்க. நீங்க என் கூட இருந்தா எனக்கு கொஞ்சம் தெம்பா இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. பாரதி, நான் தொடர்கதையை கூட எடிட்டர்கிட்ட பேசி தள்ளி போட போறேன். எனக்கு இப்ப இதுதான் அசைன்மெண்ட். ஒரு எழுத்தாளனுக்கு அமானுஷ அனுபவங்கள் ஏற்படுறது ரொம்பவே நல்லது என்று கழுத்தை சொரியவும் அவள் விட்டிருந்த மாலை விரல்களில் உரசியது. பாரே, மலையிலிருந்து உன் கழுத்துல விழுந்து இப்ப என் கழுத்து. ஏன், இது வேற எங்கேயோ விழுந்திருக்கலாமே. அரவிந்தன், அது ஒரு ஜடப்பொருள். தெலுங்கு சினிமா பாதிப்பு உங்ககிட்ட ரொம்பவே இருக்கு. நான் தெலுங்கு படமே பார்த்ததில்ல பாரதி. வேண்டாம், பேசினா பேச்சுதான் வளரும். அந்த பண்டாரத்தை பார்த்துட்டு வந்து சேருங்க. எனக்கு இந்த ட்ரிப்ல எல்லாமே நெகட்டிவ் தான். ஒரு நாயை இடிச்சு கொண்டதுல இருந்து எல்லாமே தப்பா இருக்கு. எல்லாம் இந்த கிழவியால. புறப்படு கிழவி என்று கோபமாய் செல்லமாய் பல மாதிரி பேசியபடி புறப்பட்டாள். அரவிந்தனுக்குள்ளும் கண்ணாயிரம் பண்டாரம் நிமிர்ந்து எழத் தொடங்கினார். அவ்வளவு மரங்களுக்கும் தண்ணீர் விட்டுவிட்டு முகத்தில் பூத்த வேர்வையை ஒற்றிக்கொண்டே வந்தாள் சாருபாலா. சாந்த பிரகாஷ் அந்த தாத்தாவின் கட்டிலில் காலை தொங்க போட்டு அமர்ந்திருந்தான். மனதில் இனம் புரியாத ஒரு அமைதி. எந்த சிக்கலும் தீர்ந்து விடவில்லை, ஆனால் தீர்ந்து விட்டது போலவே ஒரு அமைதி. தாத்தா அந்த தள்ளாமையிலும் தனக்கான ஆஸ்பெஸ்டாஸ் கூறி இருப்பிடத்தில் டீ போட்டு எடுத்து வந்து இருவர் முன்னாலும் நீட்டினார். சன்னமாய் வாசம், நெரிசலாய் ஆவி. உங்களுக்கு எதுக்கு தாத்தா சிரமம்? சிரமமா? இது என் கடமைமா. நீங்க திரும்ப வந்து இப்படி இங்க உட்கார்ந்துருக்கத்துல எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அதுலயும் இந்த இடத்தை திரும்ப வாங்குறேன்னு சொன்னதுல ரொம்பவே சந்தோஷம். தாத்தா, திரும்பி வாங்குறது அவ்வளோ சுலபம் இல்ல. அந்த மிஸ்ரா இப்ப சும்மா இருக்கிறதால இப்படி எப்பவும் இருப்பார்னு சொல்ல முடியாது. ஆமா, எதை வச்சு அவர் வித்துருவாருன்னு நம்புறீங்க? என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க? அவங்களால இங்க எதையுமே செய்ய முடியல. வரிசையா எத்தனை சாவுங்க தெரியுமா? ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்பொழுது விபத்துக்கள் சகஜம் தாத்தா. இல்ல தம்பி, இது விபத்து வடிவத்துல மிரட்டல். யார் மிரட்டுறது? வேற யார்? உங்க தாத்தா தான். அவர் எப்படி? சொன்னா நம்ப மாட்டீங்க. சர்பமா நடமாட்டிட்டு இருக்கார் அவர். சர்பமா? அதாவது பாம்பாவா? ஆமாம். கொஞ்சம் நம்புற மாதிரி சொல்லுங்க. எந்த காலத்துல இருந்துகிட்டு என்ன பேச்சு இது? காலம் எதுவா இருந்தா என்ன, சில விஷயங்கள் மாறுவதே இல்லை தம்பி. தாத்தா, நீங்க சொல்ற ஃபேண்டசி எல்லாம் கற்பனையான விஷயங்கள். அமெரிக்காவிலையும் ஃபேண்டசி உண்டு, ஆனா அத 100% கற்பனைன்னு சொல்லிட்டு தான் செய்வாங்க. என்ன பெரிய அமெரிக்கா? இந்த கொலம்பஸ்ன்றவன் கண்டுபிடிச்ச நாடு தானே அது. ஆமா, அதுக்கு என்ன? என்ன, அந்த நாட்டுக்கு இப்போ ஒரு 500 வயசு இருக்குமா? கிட்டத்தட்ட. ஆனா எனக்கு துல்லியமா தெரியல தம்பி. நாம இருக்கிற இந்த மண்ணோட வயசு பல 1000 வருஷங்கள். ஏன் வருஷம்னு சொல்லணும்? யுக யுகமா இருக்கிற பூமி இது. இங்கே எவ்வளவு பேர் பிறந்து வளர்ந்து வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க. அதுக்கு என்ன? கேட்டபடியே டீயை குடித்தான் சாந்த பிரகாஷ். இப்ப இங்க இருக்கிற எல்லாமே
மனுஷ மூளையோட கண்டுபிடிப்பும் உழைப்பும் தானே. நீங்க பேசுறது புரியல எனக்கு. சுருக்கமா சொல்றேன், இப்ப இருக்கிற விஞ்ஞானிகளை விட மேலான அறிவோடு பல ஆயிரம் பேர் வாழ்ந்த பூமி இது. அதுலேயும் சித்தர்கள் வாழ்க்கை ரொம்பவே அலாதியானது. போகர்னு ஒரு சித்தர் பரப்பாருன்னா நம்புவீங்களா? அல்லமர்னு ஒரு சித்தர் உடம்பை எத்தனை தடவை கத்தியால குத்தினாலும் உடனேயே அந்த புண் சரியாகி பழையபடி ஆயிடும்னா நம்புவீங்களா? புழுதி மண்ணை ஜொலிக்கிற பொன்னாக்கின சித்தர்கள் இங்க எத்தனை பேர் தெரியுமா? தயவு செய்து நேர விஷயத்துக்கு வாங்க தாத்தா. எதுக்கு இந்த பீடிகை? வரேன். உங்க கொள்ளு தாத்தாவும் ஒரு சித்தர், இப்போவும் நடமாடிட்டு இருக்க ஒரு சித்தர். அவர் விட்டதை நீங்க தொடர்ந்தா உங்க குடும்பத்துக்கு மட்டுமல்ல இந்த நாட்டுக்கே கூட ரொம்ப நல்லது. தாத்தா அது என்ன? அப்படி நாங்க என்ன செய்யணும்? சாருபாலா இடையிட்டு கேட்டாள். அப்படி கேள். முதல்ல உங்க தாத்தாவை பத்தி முழுசா தெரிஞ்சுக்குங்க. நான் சொல்றத வச்சு இல்ல, அவரே எழுதின ஒரு டைரி இருக்கு, அதை வச்சு. எங்கே அந்த டைரி? அதை அவர் மரப்பிடியில வச்சிருந்தாரு. பெட்டி அநேகமா அவரோட பாதாள அறையில தான் இருக்கணும். பாதாள அறை இல்லையா? ஆமா, இந்த பங்களாவில் அப்படி ஒரு அறை இருக்கிறது ரொம்ப பேருக்கு தெரியாது. வாங்க காட்டுறேன். தாத்தா அவர்களோடு பங்களாவுக்குள் நுழைய தயாரானார். அத்தியாய் 30. பங்களா நோக்கி நடக்கையில் ஆங்காங்கே துண்டு துண்டாக கிடந்த சில மரக்கிளைகள், புல்டோசர்களும் பொக்லைனர்களும் கடந்த தடயங்கள் ஆகியவை அந்த சிறு சிறு தோட்ட பகுதியை காயம்பட்ட யுத்த பூமி போல காட்டின. சாந்த பிரகாஷ்க்கு கண்கள் கரித்தன. இழையிழையாய் இளம்பிள்ளையில் ஓடி ஆடிய நினைவுகள் தோன்றத் தொடங்கின. கோடை காலத்தில் தேர்விட கயிற்றால் ஒரு ஆள் உறங்கும் அளவுக்கு பழகை கொண்டு அந்த மரக்கிளைகளில் ஊஞ்சல் கட்டி காலால் உந்தி உந்தி ஆடிய பொழுது உடம்பில் ஏற்பட்ட பரவச உணர்வு மூளை செல்களில் அப்படியே பதிவாகிவிட்டது போலும். மீண்டும் அந்த மரக்கிளைகளை காணும் பொழுது அந்த செல்கள் தூண்ட பெற்று அதே பரவச உணர்வு குருதியில் தோன்றத் தொடங்கியது. தோட்டப்பரப்பை கடந்து கட்டட பகுதிக்குள் கால் வைக்கவும் நெஞ்சில் கரகரத்தது. வேலைப்பாடுள்ள நிலைக்கால்களையோ ஜன்னல்களையோ கதவுகளையோ சுத்தமாக காண முடியவில்லை. அவ்வளவையும் துரியானந்தமும் அவன் மகன் குமரேசனும் ஒரு சேற்றின் உதவியோடு அள்ளி போட்டு கொண்டு போய்விட்டது அவனுக்கு தெரிய வாய்ப்பில்லை. என்ன தாத்தா இது கோரம் என்று வாய்விட்டு கேட்கவும் தாத்தாவிடமும் ஒரு பெருமூச்சு. மச்சி வீடு கட்டி ஆண்டு அனுபவிச்ச ஒரு வீட்டை ஓட்டையும் ஒடுசலுமா பாக்குறது கோரம் தாயா, கோரம்தான். இடிச்சது இடிச்சாங்க, முழுசா இடிக்காம இப்படியே விட்டுட்டாங்களே. அவங்க எங்க விட்டாங்க? நம்ம சாமி விட வச்சாரு. நீங்க சொல்றத எப்படி நம்புறதுனே தெரியல எனக்கு. நம்ப கஷ்டமா தான் இருக்கும். இந்த காலம் அப்படி. நானும் தான் பாக்குறேன்ல. முந்தையெல்லாம் பேங்க்ல பணம் போடவும் எடுக்கவும் போனா பல மணி நேரம் ஆகும். டோக்கன் வாங்கி வரிசையில் நின்று பணத்தை கட்டியும் எடுத்து வரவும் அம்புட்டு நேரம் ஆகும். இப்ப 5க்கு 5 அடி சதுர அறைக்குள்ளார ஒரு இயந்திரம் எப்ப வேணா வந்து பணத்தை எடுத்துக்கோன்னு சொல்லுது. அந்த வேலை பார்த்தவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னு தெரியல. கொஞ்சம் பெரிய தீப்பெட்டி கணக்கா தான் இருக்கு இந்த செல்போனு. இது உலகத்துறை எந்த மொழிக்கும் நம்ம பேச்சு கொண்டு போகுது, கொண்டும் வருது. இதுல பழைய சிவாஜி கணேசன் படம், பாகவதர் படமெல்லாம் பார்க்க முடியுது. என் கொள்ளு பேத்தி படத்தை போட்டு கையில கொடுத்துரும். காதுக்குள்ள புளியங்கொட்டை கணக்கா உன்னை அமுக்கிவிடும். நல்லா கேட்கும். சினிமா கொட்டாயில முட்டி மோதி டிக்கெட் வாங்கி மண்ணை குவிச்சு அது மேல உட்கார்ந்து பார்த்த படங்களை எல்லாம் இப்ப உள்ளங்கைக்குள்ளார வச்சு பார்க்கையில் சினிமா வளர்ந்துட்டு இருக்கா இல்ல செத்துட்டு இருக்கான்னு தோணும். நானும் தான் எல்லாத்தையும் பாக்குறேன்ல. அப்புறம் எப்படி தாத்தா பாம்பு ரூபத்துல என் கொள்ளு தாத்தா நடமாறாருன்னு நம்புறீங்க? அப்படி நடமாடினா நம்பித்தானே தம்பி தீர வேண்டியிருக்கு. தாத்தாவிடம் சளைப்பே இல்லை. அதற்குள் அந்த பாதாள அரைப்பகுதி வந்து தரைப்பாகத்தில் தரையோடு தரையாக உற்று பார்த்தால் மட்டுமே தெரிந்த மரப்பலகையின் பிடிக்கம்பியை சற்றே நடுங்கும் கரங்களால் தேடி பிடித்து சிரமப்பட்டு தூக்க முனைந்தார் தாத்தா. அவர் சிரமப்படவும் சாந்த பிரகாஷை தூக்கினான். கீழே சரேல் என்று மர ஏணி போல் அந்த சரிவு. சாந்த பிரகாஷுக்கு நெற்றி நரம்பில் கட்டெரும்பு கூட்டம் ஊர்ந்து செல்வது போல ஒரு உணர்வு. இங்கே இப்படி ஒரு அறையா? ஆமா தம்பி, வாஸ்து பார்த்து கட்டிய அறை. இந்த பகுதி இந்த பங்களாவோட ஈசானிய பாகம். ஈசம் தாழ கண்ணி ஓங்க வாயு அக்னி கூடாது குறையாது. சதுரம் கொல்ல வாசம் புரியும் மனையில் லட்சுமி கூத்தாடுவாள் என்று நினைன்னு ஒரு வாஸ்து பாட்டே இருக்கு. அரங்கநாத முதலிங்கிறவர் வாஸ்து ரகசியங்கள்னு எழுதிய புத்தகத்துல இதெல்லாம் இருக்கு. அப்படி கட்டிய வீடா இது? அரண்மனைன்னு சொல்லுங்க. எங்கே இப்ப லட்சுமி கூத்தாடுறா? எல்லாம் கோரமால இருக்கு. கொண்டாட வேண்டாமா? தங்கமே ஆனாலும் அப்படியே வச்சிருந்தா பூஞ்சை படையதானே செய்யும். அவரின் சரியான பதில் அவனை கட்டி போட்டது. அவர் டார்ச் லைட் கொண்டு வந்திருந்தார். அதன் வட்ட வெளிச்சம் வழிகாட்ட உள்ளே இறங்க தொடங்கினார்.
முன்னதாக கைகளை கூப்பிக்கொண்டு நமச்சிவாயம் நமச்சிவாயம் ஹரிநாராயண நமச்சிவாயம் நமச்சிவாயம் போகரானந்த நமச்சிவாயம் 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 சாந்த பிரகாஷ பூபதி நமச்சிவாயம் என்று இறைவணக்க பாடல் போல் சொல்லிவிட்டுத்தான் உள்படிகளில் காலை வைத்தார். அவரின் நிறைவணக்கத்தில் தன் பெயரை சொல்லி வணங்கியது அவனுக்கே ஆச்சரியம். அவரை பின்தொடர்ந்து இறங்க விழைந்தவன் சாருபாலாவை பார்த்து, சாரு, நீ இறங்காத, டோன்ட் டேக் ரிஸ்க் நவ், யூ ஆர் பிரெக்னன்ட், நான் போய் பார்க்கிறேன் என்றான். பிறகு தடுமாறியபடியே இறங்கியவன் மேல் வட்ட வெளிச்சம் விழுந்து வழிகாட்டியது. இறங்க இறங்க விபூதி வாசம் மூக்கில் ஏறியது. தாத்தா, என் பேரை சொல்லி நமச்சிவாயம்னு சொன்னீங்களே, அது எதுக்கு என்று கேட்கவும் செய்தான். அது உங்க பேர் இல்ல தம்பி, உங்க கொல்லு தாத்தன் பேர், என் சாமி பேர். அவர் குரல் எக்கோ அடித்தது. இங்கே இப்ப எதுக்கு வந்திருக்கோம்? இதுதான் என் சாமியோட தவ கொட்டாரம். சொன்னபடி வட்ட வெளிச்சத்தை சுழற்றியதில் சுவரில் வரையப்பட்டிருந்த பழுப்பேறிய சிவலிங்க உருவம், கீழே கும்பிடுவது போல் வரையப்பட்டிருக்கும் போகரின் உருவம் என எல்லாம் தெரிந்தன. ஜில்லுன்னு இருக்கே, நான் கூட புழுங்கும்னு நினைச்சேன். அதான் ஈசானியம். இங்கே சூடேறினா அப்ப வெளியே மழை வரும்னு அர்த்தம். புதுசு புதுசா என்னென்னமோ சொல்றீங்களே தம்பி, எல்லாமே வாஸ்து விஷயம், ரொம்ப பழசு. ஆனா உங்க காதுல இப்பதான் விழுது. தாத்தா பேச்சோடு பேச்சாக நாலாபுறமும் டார்ச் லைட் வெளிச்சத்தை உருட்டி பெட்டியை தேடினார். ஆனால் அதைத்தான் துரியானந்தமும் அவன் மகன் குமரேசனும் கொண்டு போய் விட்டார்களே. பழனி மதுரை சாலை மேல் குழந்தை வேலப்பர் கோவில் முன் ஓலாவில் வந்து இறங்கிய அரவிந்தனோடு ரிப்போர்ட்டர் செந்திலும் இருந்தான். பெரிதாய் கூட்டமில்லை. வெளியே சாலை மேல் மட்டும் நொடிக்கு ஒரு வாகன ஓட்டம். சார், அந்த பண்டாரத்தை கண்டுபிடிக்க ஒரு வழி இருக்கு. இங்கே ஒரு இட்லி கடை இருக்கு. அந்த கடைக்காரர் தான் பண்டாரத்துக்கு தினமும் இட்லி சாப்பிட தருவாராம். அப்படி தர ஆரம்பத்திலிருந்து நல்ல வியாபாரமாம். அங்கே போய் கேட்டா தெரிஞ்சிடும் என்றான் செந்தில் தன் கேமரா பேக்கை தோல் மாற்றியபடி. அப்படியே போய் கேட்கவும் கல்லாவில் அமர்ந்திருந்த அந்த கடை முதலாளி, சாமியை பார்க்கணுமோ என்றார் ரூபாய் நோட்டை எண்ணியபடி. ஆமாங்க. எதுக்கு? முக்கியமான ஒரு மேட்டர். அது என்ன, கேமரா பேக்கா? ஆமா. பத்திரிகைக்காரரா? ஆமா. போயிருங்க, சாமி கண்ணிலே பட மாட்டார். இப்படி சொன்னா எப்படிங்க? நீங்க சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம். தன்னை எடை போட்டு பார்க்க வர்ற யாரையும் சாமி பார்க்க மாட்டார். நீங்க இந்த மண்ணுல கால் வைக்கவுமே அவருக்கு தெரிஞ்சிடும். இந்நேரம் அவர் கவுண்டர் தோப்பை விட்டு கிளம்பியிருப்பாரு. நாங்க எடையெல்லாம் போட வரல, அவர்கிட்ட உதவி கேட்க வந்திருக்கோம். ஏன் கும்பிட வந்தோம்னு சொன்னா குறைஞ்சு போயிடுவீங்களோ? கிட்டத்தட்ட அந்த இட்லிக்காரர் பண்டாரத்தின் பிஏ போலவே கேள்வி கேட்டார். பதிலும் சொன்னார். அதுவரை பேசாமல் இருந்த அரவிந்தன், ஐயா, நான் அவரை ரொம்பவே மதிக்கிறேன். அவர் ரொம்ப பெரியவர். அவர் உதவி ஒரு விஷயத்துல தேவைப்படுது என்றான். யாருக்கு என்ன சிக்கல்? அது எதுக்குன்னு சொன்னா நான் இங்கே சொல்லிடுவேன். அது நடக்கும் நடக்காதுன்னு. நான் உங்களை கேட்டு வரலையே. நக்கலா? எனக்கு சாமியை பற்றி நல்லா தெரியும். சொல்லப்போனா நான் தான் அவருக்கு சோறு போட்டுட்டு இருக்கேன். அது சும்மா சொல்லுங்க. செய்வினையெல்லாம் சாமி வைக்க மாட்டார், எடுக்கவும் மாட்டார். சாமி அந்த வகையில சுத்த சைவம். இட்லி கடைக்காரரின் பேச்சு அப்படியெல்லாம் கூட விஷயங்கள் இருப்பதை அரவிந்தனுக்கு உணர்த்தவும் அவனுக்கு ஜிலீர் என்றானது. சில வினாடிகள் பேச்சே வரவில்லை. பொம்பளை சமாச்சாரம், பசியம், மாந்திரிகம்னு அந்த பக்கமே போக மாட்டார். ஆனா பார்த்த மாத்திரத்தில் எதுக்கு வந்தேன்னு சொல்லிடுவார். அப்ப நீங்க எதுக்கு இத்தனை கேள்வி கேட்குறீங்க? நாங்க அவரை பார்க்கறதுக்கு முதி எங்க கிட்ட மேட்ரை கறந்து அவருக்கு சொல்றதுக்கா? செந்தில் சற்று கோபமாக கேட்டே விட்டான். இட்லி கடைக்காரருக்கே ஒரு மாதிரி ஆகிவிட்டது. உள்ளே சப்ளையில் இருந்த லுங்கி பனியன் மட்டுமே அணிந்திருந்த ஒரு பெரியவர் செந்தில் கேள்வியை ரசிப்பது போல் சிரித்தார். அரவிந்தன் கவனித்தான். ஐயா, எதுக்கு இப்படி நோண்டிக்கிட்டு? இப்படி நீங்க பேசுறது மட்டும் சாமிக்கு தெரிஞ்சா நல்லதில்லையா? இருக்கிற இடத்தை காட்டி விடுங்க என்று அவரே 4 இட்லியோடு கெட்டி சட்னி வைத்து கட்டியபடியே சொன்னது அவர் காது திருகி மண்டையில் குட்டியது போல் இருந்தது. நீ மூடிக்கிட்டு வேலையை பார், எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் என்ற பதிலுக்கு கொப்பப்பட்டவர், கவுண்டர் காட்டுக்கு போய் கேளுங்க, அங்கே தான் எங்கேயாவது உட்கார்ந்திருப்பார் என்றார். கவுண்டர் காடு எங்க இருக்கு? நேரா போனா இடப்பக்கம் மண்பாதை போவும், அதுல போங்க. ஒரு மளிகை கடை வரும்,
தாண்டுங்க. கவுண்டர் தென்னந்தோப்பு அங்கே இருந்தே ஆரம்பம். இதை ஆரம்பத்தே சொல்லியிருக்கலாமே என்ற முணுமுணுப்போடு வாங்க சார் என்று வேகமாக நடக்கத் தொடங்கினான் செந்தில். ஹாஸ்பிட்டல் முகப்பு போர்ட்டிகோவில் தேங்கிய காரிலிருந்து அந்த வடநாட்டு ஜோசியரோடு உதிர்ந்து கொண்டிருந்தாள் பானு. கட்சிக்காரர்கள் கூட்டம் நிறைவே இருந்தது. பத்திரிகையாளர்களும் தென்பட்டனர். ஒரு பத்திரிகைக்காரர் கணேச பாண்டியனிடம் ராஜா மகேந்திரன் உடல்நிலை பற்றி குடைந்து கொண்டிருந்தார். அவருக்கு எப்படித்தான் தெரிந்ததோ, குமாரசாமிங்கிறவர் கொடுத்த சாபத்தால்தான் ஐயா இப்படி கிடக்கிறாருன்னு சொல்றாங்களே என்று அவர் கேட்கவும் கணேச பாண்டியனுக்கு வியர்த்தே விட்டது. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க என்னும்பொழுது ஜோதிடரும் பானுவும் நெருங்கி வந்தனர். நீங்க ஊருக்கு போகலையா ஜி என்று கணேச பாண்டியன் ஜோதிடர் நெருங்கி வந்து கேட்கவும், எம்பிஏ நடக்க வச்சு அவர் நடக்கிறத பார்த்துட்டு தான் போவேன் என்றார் அந்த ஜோதிடர். என்னவோ போங்க, இப்ப கூட டாக்டர் ஒருத்தர் 80% பழிக்கவே வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டு போறார். நீங்க இப்படி சொல்றீங்க? ஆமா, எங்க எம்பியோட அம்மா பொண்ணு எல்லோரும் சாமி கும்பிட பழனிக்கு போயிருக்காங்க. சீரியஸ்னு அவங்களுக்கு தெரியுமா? கொஞ்ச நேரம் முந்தி தான் போன்ல சொன்னேன். கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. கணேச பாண்டியன் பதில் ஜோதிடரை பானுவை நோக்கிதான் பார்க்க வைத்தது. இருவரும் ஒதுங்கினர். ஜி, இப்பவே பங்களாவுக்கு போறோம் பானு. அந்த பெட்டியை இந்த முறை நான் உடைக்க போறேன். ஐயோ, பாரதி மேடம் வந்தா அவ்வளவுதான். உங்க அப்பாவை காப்பாத்ததான் உடைச்சேன்னு நான் சொல்லிக்கிறேன். அதை இப்ப எதுக்கு உடைக்கணும்? எம்பிஏ காப்பாத்துற மருந்து அதுக்குள்ளதான் இருக்கு பானு. கூடவே எனக்கு தேவைப்படுற பல விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. ஜோதிடர் முகத்தில் அதீதமான ஒரு குரூர பிரகாசம். அத்தியாயம் 31. ஜோதிடர் முகத்தில் தென்பட்ட குரூர பிரகாசம் பானுவை பல மாதிரி சிந்திக்க செய்தது. ஜி, அதுல அப்படி என்னெல்லாம் இருக்கு? உங்களுக்கு அது பயன்பட என்ற கேள்வியை சற்றென கேட்டாள். அந்த ஜோதிடர் நாலாபுரமும் முதலில் பார்த்தார். பிறகு சட்டை பாக்கெட்லிருந்து சங்கிலியோடு கூடிய ஒரு கடிகாரத்தை எடுத்து உள்ளங்கையில் பிடித்து மணி பார்த்தார். திரும்ப பாக்கெட்டில் போட்டுக்கொண்டவர் தன் லெதர் பேக்கை திறந்து டேபை எடுத்து ஆன் செய்து நோட்னு என ஆள்காட்டி விரலால் தட்டி ஒரு ஆப்புக்கு உயிர் கொடுத்து திரையில் தெரிந்த சில அட்டவணைகளை பார்த்தார். அதை பார்த்தபடியே பேசவும் தொடங்கினார். பானு, let me move from here to MP's home. There we start to break the box immediately என்றார். ஜி, பாரதி மேடம் வந்தா பதில் சொல்ல முடியாது. என்ன செய்வா அந்த பொண்ணு? அது எனக்கு எப்படி தெரியும்? யாருக்கிட்ட உடைச்சேன்னு கேட்பாங்க. என்ன பதில் சொல்றது? மருந்துக்காகன்னு சொல்லு. ரைட். என்கிட்ட ஏன் பர்மிஷன் கேட்கலன்னு கேட்டா? போன்ல ட்ரை பண்ணேன், டவரே கிடைக்கலன்னு சொல்லி சமாளிக்க முடியாதா? ஜி, பாரதி மேடம் ரொம்ப ரொம்ப ஷார்ப். எம்பி சார்கிட்டயே தப்புன்னு பேசுறவங்க அவங்க. இன்ஃபேக்ட் செத்துப்போன அந்த குமாரசாமிக்காக அவங்க இப்ப கூட போராடிட்டு இருக்காங்க. நான் சொல்ற சமாதானத்தை எல்லாம் நிச்சயம் நம்ப மாட்டாங்க. பானு, பேசிட்டு இருக்க இப்ப நேரம் இல்ல. நம்ம போய்கிட்டே பேசுவோம். எனக்கு இப்பவே அந்த பெட்டியை பார்த்து எப்படியாவது அது திறந்துடணும். அது ஒரு பழைய புத்தக கடைக்காரர் மூலமா கிடைச்ச ஒரு ஆன்டிக்ஸ் ஐட்டம். ஆனா அதுக்குள்ள மருந்து இருக்குன்னு நீங்க எதை வச்சு நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. நோ, அது ஆன்டிக்ஸ் ஐட்டம் கிடையாது. அது பர்மா மேட் லாக்கர் பாக்ஸ். அதோட பேர் தான் அந்த பெட்டியை திறக்கிற சாவி. கப்பல் பயணம் செய்தவங்க அந்த மாதிரி பெட்டியை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் ஒரு ஜோசியக்காரன், அதுலேயும் விஐபிகளுக்கான ஜோசியக்காரன். எனக்கு உலகம் பூரா தொடர்பு உண்டு. அப்படி ஒரு தொடர்புல எனக்கு தெரிய வந்த விஷயம் இது. பர்டிகுலரா எங்க ஜோசியத்துக்கு சித்தர்கள் தான் பிரதானம். அப்படிப்பட்ட சித்தர்களை ஒருத்தர் தான் புலிப்பாணி சித்தர்ன்றவர். அவர் எழுதிய பல நூல்களை படிச்சுதான் நான் ஜோதிடன் ஆனேன். அந்த புலிப்பாணி சித்தர் இப்ப கூட சூட்சமமா நடமாறதா ஒரு நம்பிக்கை எங்க ஜோதிட உலகத்துல இருக்கு. அவர் இந்த பெட்டி பற்றி ஒரு ஏட்ல குறிப்பிட்டிருக்காரு. ஒரு வட இந்தியரான நீங்கள் எங்க ஊர் சித்தர் புக்கை படிச்சிங்களா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமாம், எங்க பாஷையில இந்த மாதிரி புத்தக செல்வங்கள் கொஞ்சம் கூட இல்ல. ஜோதிட மாநாட்டில் கலந்துகிட்ட தமிழ்நாட்டு நாடு ஜோசியர் மூலமாகத்தான் நான் புலிப்பாணி சித்தர் பற்றி தெரிஞ்சுக்கிறேன். இப்ப அதை பற்றி விரிவா பேச நேரம் இல்ல. முதல்ல புறப்படு. திரும்பவும் சொல்றேன், பெட்டியை ஸ்மூத்தா திறக்க வழி இருக்கான்னு பார்ப்போம். உடைக்கிறதெல்லாம் வேண்டாம். சரி, முதல்ல கிளம்பு. மற்ற விஷயங்களை அப்புறம் பேசிப்போம். அந்த ஜோதிடர் வாயிற்புறம் நோக்கி நடக்க தொடங்கினார். பானு அரைமனதாய் அவரை தொடர்ந்தாள். புறப்படும் முன் அவளிடம் ஒரு சிறு தேக்கம். ஜி, வெளியே கார்கிட்ட வெயிட் பண்ணுங்க.
நான் கணேசபாண்டிகிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் என்று திரும்பி நடந்தாள். கணேசபாண்டி யாருடனோ போனில் பேசியபடி இருக்க நெருங்கி நின்றாள். அவரும் ஏறிட்டார். கிளம்புறேனே. என்ன அவசரம் பானு? அவசரம்தானே. கிட்டத்தட்ட 12 லெட்டர் டைப் பண்ண வேண்டியிருக்கு. சார் மேட்டர் கொடுத்து 2 நாள் ஆச்சு. அவ்வளவும் பார்லிமெண்ட் செக்ரட்டரிக்கு போக வேண்டியது. பானு தொழில் ரீதியாக போய் சொன்னாள். கணேசபாண்டி அதை கேட்டு அரை மனதோடும் சலனத்தோடும் விடை கொடுத்தார். பானுவும் புறப்பட்டாள். விறுவிறுவென நடந்தவள் ஓரிடத்தில் ஸ்தம்பித்து நின்றாள். எதிரே ஒரு நாற்காலியில் செத்துப்போன குமாரசாமி அவளையே உற்று பார்த்தபடி அமர்ந்திருந்தார். பானுவுக்கு சோடா பாட்டில் கோலி தொண்டையில் அடைத்தால் போல் இருந்தது. அப்படியே நின்றுவிட்டாள். யதார்த்தமாய் தன் இடத்திலிருந்து பார்த்த கணேசபாண்டியன், இந்த பொண்ணு என்ன அப்படியே மரமாட்டம் நிற்குது என்று அருகே வரவும் தான் அவள் எதிரில் யாரையோ பார்த்தபடி நிற்பது புலனானது. பானு, ஏய் பானு, என்னாச்சு? அண்ணே பாண்டியனே, அதோ அதோ ஏதோ. ஐயோ, அங்க பாருங்க, நாற்காலி மேல அந்த குமாரசாமி உட்கார்ந்து இருக்கிறத. குமாரசாமியா? கணேசபாண்டியும் திரும்பி பார்த்தார். ஆனால் யாரும் புலனாகவில்லை. எங்கம்மா? என் கண்ணுக்கு யாருமே தெரியலையே. ஐயோ, அதோ அதோ எழுந்து போறார் பாருங்க. எங்க? அதோ அந்த நாற்காலி கிட்டன. கணேசபாண்டியன் வேகமாக அவள் சுட்டி காட்டிய நாற்காலி அருகே போய் நிற்கவும் பானு முகம் பெரிதும் வெளிர தொடங்கியது. நாற்காலியில் அமர்ந்திருந்த குமாரசாமி எழுந்து செல்வதை கண்டவள், அண்ணே, அவர் எழுந்திருச்சு போறாருன்னு என்றாள். எதுவும் கணேசபாண்டியனுக்கு துளியும் புலனாகவில்லை. அதன் பிறகு பானுவும் எதுவும் பேசவில்லை. அதற்குள் கணேசபாண்டியன் நெருங்கி வந்தார். அவர் பார்வையில் நெற்றியில் மடிப்பு விழுந்த சலனம். பானு, நிஜமா குமாரசாமியை பாத்தியா என்றார் அஸ்கி வாய்ஸில். பானுவுக்கு வியர்க்க ஆரம்பித்து வழியவும் தொடங்கியிருந்தது. உன்னதான் பானு கேட்கிறேன். பார்க்காமலா நான் சொன்னேன்? என் கண்ணுக்கு தெரியலையேம்மா. இல்லை, எனக்கு பயமா இருக்கு, நான் வரேன், ஜாக்கிரதன, சம்திங் ராங் என்று துண்டு துண்டாய் பேசிக்கொண்டே வெளியே செல்ல தொடங்கினாள். வெளியே கார் அருகே ஜோதிடர் காத்து கொண்டிருந்தார். பானு படபடப்போடு வந்து காரில் முன்னால் ஏறிக்கொள்ளவும் பெரிதும் ஆச்சரியம். ஜோதிடரும் ஏறிக்கொண்டார். கார் புறப்பட்டது. உள்ளே, என்னாச்சு பானு, ஏன் அப்நார்மலா இருக்க? ஜி, இந்த ஆவி பேய் பிசாசு எல்லாம் உண்மையா? எதுக்கு இப்ப போய் இந்த கேள்வியை கேட்குற? நான் இப்ப அந்த ஆவியை பார்த்தேன். எந்த ஆவிய? குமாரசாமி ஆவிய? யூ மீன் அந்த இடத்த விற்க மாட்டேன்னு சொன்ன அந்த பர்சனா? ஆமா. மை காட், ஹாஸ்பிட்டல் வரை அவன் ஆவி வந்துருச்சா? அப்ப ஆவியெல்லாம் உண்மையா? பார்த்து நீயே இப்படி கேட்டா நான் என்னன்னு சொல்ல? கே பானு? ஏன் அது குமாரசாமி மாதிரி யாரோ ஒருத்தரா இருக்கக்கூடாது? கே பானு அப்படி சொல்ற, இப்படின்னு கேட்குற? ஜி, ரொம்பவே தப்பு தப்பா நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே வருது. ஒரு பக்கம் பெட்டி கத்தி, மறுபக்கம் ஆவி. சம்திங் ராங். சரிதான். மகேந்தர் ஜிக்கு இப்ப ரொம்பவே கெட்ட நேரம். அவர் ஜாதகப்படி சனி அவருக்கு இப்ப கெடுதல் செய்யணும். சனியோட வீட்டுக்குள்ள செவ்வாயும் இப்ப வந்து உட்கார்ந்துட்டான். குரு பார்வை வேற சுத்தமா இல்லை. இப்படித்தான் ஒரு தப்பு நடக்கும்னு ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. பராபர் எப்படி வேணா நடக்கலாம். கார் போய்கொண்டே இருந்தது. ஜோதிடர் பேச்சு பானுவுக்குள் பீதியை கிளப்பி அவள் நடுங்கவே தொடங்கிவிட்டாள். அதற்குள் ராஜா மகேந்திரனின் பங்களா வரவும் வாட்ச்மேன் கதவை திறக்க கார் உள் நுழைந்து நின்றது. வெளியே மருதுமுத்துவிலிருந்து வீட்டு வேலைக்காரை வரை எல்லோரும் கூட்டமாய் நின்றிருந்தனர். காரை விட்டு இறங்கிய பானு ஆச்சரியமாக பார்த்தபடி அவர்களை நெருங்கி, என்ன இது, எல்லோரும் இங்கே நின்றுட்டு இருக்கீங்க? ஐயாவும் அம்மாவும் இல்லைன்னதும் துளிர் விட்டுடுச்சா? பானு படபடக்கவும் மருதுமுத்து சற்று கோபமாக முன் வந்தவனாய், உள்ளே போய் பார்த்துட்டு வந்து அப்புறம் சொல்லுங்க என்றான். பானுவும் வேகமாய் உள்ளே சென்றாள். சென்ற வேகத்தில் வெளியே ஓடி வந்தாள். ஜோசியரும் வந்துவிட்டிருந்தார். கியா பானு என்றார். வேர்வை பெருக்கி வழிய பெட்டி மேல பாம்பு என்றாள். ஜோதிடருக்கு ஷாக் எடுத்த மாதிரி இருந்தது. தயக்கத்தோடு ஜோதிடரும் எட்டி பார்த்தார். மரப்பெட்டி மேல அந்த பாம்பு கம்பீரமாய் படம் எடுத்திருந்த நிலையில் அதன் இரட்டை நாக்கும் வெளியே மின்னல் வேகத்தில் வந்து வந்து உள்ளே போனபடி இருந்தது. அந்த தென்னந்தோப்பில் ஒரு கட்டில் மேல் கால் போட்டு அந்த காலை ஆட்டியபடியே படுத்திருந்தார்
கண்ணாயிரம் பண்டாரம். செந்திலும் அரவிந்தனும் மெல்ல அவரை சமீபித்து நின்றனர். உடன் அவர்களை அழைத்து வந்திருந்த தோப்புக்கார வேலையால், சாமி, உங்களை பார்க்கணும்னு வந்திருக்காங்க, கூட்டியாந்திருக்கேன் பாருங்க என்றபடியே அந்த வேலையால் விலக்கி சென்று விழுந்து கிடந்த ஒரு தென்னை மட்டையை தூக்கி கொண்டு மட்டைகளை போட்டு வைத்திருக்கும் இடம் நோக்கி நடந்தான். பண்டாரசாமியும் அப்படியே படுத்த நிலையிலேயே கழுத்தை வளைத்து பார்த்தது. பார்க்கவும் அரவிந்தன் வணக்கம் சொன்னான். செந்தில் பாதி சொன்னான். ஆறு, உங்களை பார்க்கத்தான் வந்திருக்கோம். அதான் வந்துட்டியே, கழுத்துல என்ன மாலை? மலை மேலே கிழவி போட்டு விட்டாளா? முதல் கேள்வியிலேயே சன்னமாய் ஒரு அம்மாளிடம். ஆமாம், ஆனா எனக்கு அவ போடல. பாரதி வீசி எறியவும் என் கழுத்துல விழுந்துச்சு. அப்படியா? அது இருக்கிறதால தான் நீ இப்ப என்னை பார்த்து பேசிட்டு இருக்க. இல்லனா உனக்கு நாக்கு தள்ளி இருக்கும், நான் கிடைச்சிருக்க மாட்டேன். அப்படி என்ன இருக்கு இந்த மாலையில? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? அதுல இருக்கிற ஒவ்வொரு மணியும் ஒரு சித்தன் கழுத்துல இருந்த மணிங்க. கண்ணாயிரம் பண்டாரம் சொன்னதில் கொஞ்சம் வியப்பு, கொஞ்சம் மர்மம். அத்தியாய் 32. பண்டாரம் கழுத்து மாலையை பற்றி சொன்னதை வைத்து அரவிந்தன் சற்று குழம்பினான். நீங்க சொல்றது புரியல சாமி என்றான். பண்டாரமும் படுத்திருந்த நிலையிலிருந்து எழுந்தார். பிறகு சொம்பல் முறித்தார். அதற்கு பிறகு, பட்டணத்திலிருந்து தானே வர என்று கேட்டார். ஆமாம். இளநீர் குடிக்கிறியா? எதிர்பாராத கேள்வி இது. குடிக்கிறேன் என்றான் அரவிந்தனும். ஆமா, நீ யாருடா? செந்தில் பக்கம் திரும்பி கேட்டார். இவர் பத்திரிகை ரிப்போர்ட்டர், பழனியில இருக்கார். எனக்கு உதவிக்காக வந்திருக்கார். வாஸ்தவத்துல உங்களை பத்தி சொன்னது இவர்தான். அப்ப அந்த காயலங்கடைக்காரன் எதுவும் சொல்லலையா? பண்டாரத்தின் கேள்வி லேசாய் அறிந்த மாதிரி இருந்தது. அவர் தான் முதல்ல சொன்னார். இவருக்கும் உங்களை தெரிஞ்சிருந்தது. ஆமா, நான் இவனை கேட்டா நீயே பதில் சொல்லிட்டு இருக்க. உன் வாயில் என்ன கொழுக்கட்டையாடா? ஐயோ இல்ல சாமி, என் பேர் செந்தில் சாமி என்று முன் வந்தான் செந்தில். செந்திலா? செந்தில் மாணிக்கமா? செந்தில் மாணிக்கம் தான் சாமி, ஆனா செந்தில்னு தான் ரெக்கார்ட்ல எல்லாம் இருக்கு என்றான் வியப்போடு. பேர் தாண்டா உன்னை திறக்கிற சாவி. ஏன் பாதி சாவியா இருக்க? முழு சாவியா இரு, நல்லா வருவ. சரிங்க சாமி. பண்டாரம் பேசிக்கொண்டே அண்ணாந்து தென்னை மரங்களை பார்த்து ஒரு குறிப்பிட்ட மரத்தின் கீழ் சென்று உயர பார்த்து 3 இளநீரை போடுறது என்றார். செந்திலோ இவருக்கு எப்படி தன் முழு பெயர் தெரிந்தது என்ற கேள்வியும் வியப்புமாக இருந்தான். பண்டாரமோ திரும்பி வந்து, என்ன கேட்ட? நான் சொல்றது புரியலன்னு தானே கேட்ட என்றார் அரவிந்தனை பார்த்து. ஆமா சாமி, உன் கழுத்து மாலையில் இருக்கிற பவழமும் பாசியும் மொத்தம் எத்தனைன்னு எண்ணிப்பார் என்று உடனேயே ஒரு கட்டளை குரலில் சொன்னார். எதற்கு என்ற கேள்வி அரவிந்தனுக்குள் எழும்பிற்று. இருப்பினும் கட்டுப்படுத்தி கொண்டு அந்த பவழம் பாசி மணிகளை எண்ணினான். மொத்தமாய் 108 இருந்தது. 108 சாமி என்றான். இந்த 108 பத்தி நீ அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பல? ஆமாம். 60 வருஷங்கிறது ஒரு சுத்து. அதை கடந்து 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 9 கிரகங்கள், மொத்தமா கூட்டினா 108. இந்த 108ங்கிறது கண்ணுக்கு தெரியாத காலத்தோட ஒரு அடையாளம். போலீஸ்காரன் தோல்ல அவன் உயரத்துக்கு தக்கன பட்டைய குத்திருப்பான். ராணுவத்துல வில்லையெல்லாம் குத்திருப்பாங்க. பார்த்தாலே அவங்க யாருன்னு தெரிஞ்சிடும். இந்த பாசிமணி மாலையும் சித்தனுங்களுக்கு அப்படி ஒரு அடையாளம். புரியுதா? புரியுது சாமி. என்ன புரியுதோ? இது ஏன் உன் கழுத்துக்கு வந்துச்சுன்னு தெரியுமா? தெரியல. எல்லாம் ஒரு கணக்கு. விட்டக்குறை தொட்டக்குறை. அப்படின்னா? அப்படின்னாவா? அவர் கேட்கும் பொழுதே 3 இளநீர் காய்கள் தென்னை மரத்திலிருந்து உதிர்ந்து சொத்தென விழுந்தன. அதை பார்த்தவனும், எலை சென்றாயா என்று பலமான ஒரு குரல் எடுத்தார் பண்டாரம். வந்துட்டேன் சாமி என்று முன்பு வந்த அந்த தோட்டக்காரன் திரும்ப வந்தான். அந்த எல்னியை வெட்டி கொடு. அப்புறம் நான் என்ன சொன்னேன்? விட்டுக்குறை தொட்டக்குறைன்னு தானே? ஆமாம். உனக்கும் அந்த பொண்ணுக்கும் விட்டுக்குறை தொட்டக்குறை இருக்கு. போன ஜென்மத்து தொடர்ச்சி இது. எந்த பொண்ணுக்கு சாமி? இப்ப நீ பொட்டியை பார்த்துட்டு அதை எப்படி திறக்கணும்னு தெரிஞ்சுக்கத்தானே வந்திருக்க? ஆமா சாமி. பொட்டி யார் வீட்டில் இருக்கு? அந்த பொண்ணு வீட்டில் தானே? ஆமா சாமி. அப்ப அந்த பொண்ணு தான். எந்த பொண்ணுன்னு கேட்குற? அரவிந்தனுக்கு பிடரி சிலித்தது. தென்னை மரத்திலிருந்து காய்கள் தானாக விழுகின்றன. செந்திலின் முழு பெயரை
அவன் சொல்லாமலே சொல்கிறார். பாரதி பங்களா பெட்டி பற்றி கூட ஒரு வார்த்தை சொல்லவில்லை. எல்லாம் போகிற போக்கில் வருகிறது. மனிதரிடம் அலட்டல் இல்லை, ஆர்ப்பாட்டம் இல்லை. இதுதான் சித்தன் போக்கா? அரவிந்தன் சிலிர்ப்போடு அவரையே வெறித்தான். நடுவில் வெட்டப்பட்ட இளநீர் வந்தது. குடி. தண்ணியில இந்த தண்ணி ஏறுன தண்ணி. உழுவுற மழை தண்ணிய கழனின்னு சொல்வோம். மரத்துல ஏறின தண்ணிய இளநீன்னு சொல்வோம். உழுவுற தண்ணியை விட ஏறுன இது விசேஷமானது. இத்தால தண்டபானைய நினைச்சி அந்த தண்ணிய ஒரு செம்பு குடிச்சா கணச்சூடு அடங்கி மூத்திரப்பை சுத்தமாகும். உப்பு கட்டி இருந்தா கரைஞ்சி ஓடியே போயிரும். பண்டாரம் பேச்சு புரிவது போலவும் இருந்தது, புரியாதது போலவும் இருந்தது. இளநீரை ஏறின தண்ணி என்று கொச்சையாய் சொன்னதில் அபார சிறப்பும் தெரிந்தது. மழை நீர் மேலிருந்து தான் விழும். தண்ணீரே விழுவது, ஓடுவது, தேங்குவது என்று மூன்றுமானதுதான். அந்த தண்ணீர் ஒரு மரத்தண்டின் வழியாக மேலேறி ஒரு குடுவைக்குள் அடைந்தால் அது இளநீர். இதனால் தண்டபாணியை நனைச்சி என்றால் அபிஷேகம் செய்வது என்று பொருளா? அந்த அபிஷேக இளநீர் சிறுநீரகத்தை சுத்தம் செய்யுமா? மனதில் முண்டை கேள்வியோடு பார்த்தான். பிரமிப்பு உருவானதில் புத்திக்குள் புகைச்சல். எந்த கேள்வியை எப்படி கேட்பது என்பதில் குழப்பம். குடி, அப்புறம் திரு திருன்னு முழிக்கலாம். செல்லமாக அதட்டினார் பண்டாரம். அவனும் குடித்தான். கற்கண்டு கலந்தது மாதிரி தித்தித்தது. வாழ்நாளில் அதுவரை உணர்ந்திராத ருசி. ஒரு மரம் தானாய் இளநீரை தந்தது மட்டும் என்ன, யாரும் கண்டிராத காட்சி. செந்திலும் மாய்ந்து மாய்ந்து குடித்தான், பிரமித்தான். முன்சட்டை மேலெல்லாம் நனைச்சல். மெல்லக்குடி, தெம்பாயிருக்கும். ஆமா, இட்லி கடைக்காரன் ரொம்ப அலட்டிக்கிட்டானோ? இந்த கேள்வி இடியாய் இடித்தது. யார் இவர்? இவருக்கு எப்படி எல்லாம் தெரிகின்றன? மேல சட்டை கூட இல்ல, இடுப்பிலும் பழுப்பேறிய வெட்டிதான். ஆனால் அசாத்திய தெளிவு, திடம். சாமி, சொல்லு. இந்த மாலையை பற்றி ஏதோ சொல்ல வந்து பேச்சு மாறி போச்சு. அட ஆமால, இது ஒரு சித்தங்கழுத்து மாலை. அவன் இப்போ அதோ அந்த மலைக்குகையில அடக்கமாயிட்டான். அடங்கிறதுக்கு முந்தி தன் கழுத்துல போட்டிருந்ததை கழட்டி போகன் சமாதியில வச்சான். அதுதான் இப்ப உன் கழுத்துக்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட நீயும் இப்ப சித்தன் தான். இதோடு நீ போய் பாம்பை பிடிக்கலாம், தேலோடு விளையாடலாம், சிங்கம் புலிக்கிட்ட கூட ஸ்நேகம் ஆயிடலாம். இதுக்கு அம்புட்டு சக்தி. ஒரு கரண்ட் வட்டமா உன் கழுத்து சுற்றி இப்போ ஓடிக்கிட்டே இருக்கு. அத உப்பு காரத்துக்கு நாக்கு செத்த உங்க கண்ணால பார்க்க முடியாது. அதையெல்லாம் ஒதுக்கி காத்தோடு விளையாடுற சித்தனுங்க பார்த்தா அவங்க கண்ணுக்கு தெரியும். அப்புறம் இந்த காக்கா குருவி இதுக்கெல்லாமும் தெரியும். எல்லாமே ஆச்சரியமா இருக்கு. இது எதுக்கு என் கழுத்துல சாமி? தானா தானே தேடி வந்துச்சு. ஆமா சாமி. அப்ப போக போக தானாகவே எல்லாம் புரியும். போ, உனக்கு நிறைய வேலை இருக்கு. கதை எழுதி புழுகினதெல்லாம் போதும். புழுகுன்னு உலகம் சொல்ற மெய்ய எல்லாம் நீ பார்க்க போற. யோகக்காரன்டா நீ. நான் யோகக்காரனா? ஒரு பக்கம் படுத்து படிக்கா சாக கிடக்கிற எம்பி, இன்னொரு பக்கம் திறக்க முடியாத பொட்டி, அதே சுற்றி வர பாம்பு. வெளியே சொன்னா என்னை தெருவில் மோடி வித்த காட்டுற மந்திரவாதியை பார்க்குற மாதிரி தான் பார்ப்பாங்க. பொட்டி விஷயம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதோட பேர் தான் சாவி. என்ன திருப்புலி சங்கரம்னு போட்டிருக்கா? ஆமா சாமி. நல்லா கேட்டுக்கோ. சங்கரங்கிறது பேர் கிடையாது, அது நாள் நட்சத்திரத்தோட குறிப்பு. புரியுற மாதிரி சொல்லுங்க சாமி. கடபயாதின்னு ஒரு வடகணக்கு பாடம் இருக்கு. அதுல நம்பருங்களை எழுத்தால குறிப்பாங்க. அந்த வகையில இத்தனாம் தேதி இந்த நட்சத்திரத்துல இந்த திதியில பிறந்தவன் இவங்கிறது தான் சங்கரன்ற பேரோட அர்த்தம். சாவனாவுக்கு ஒரு எண், இங்குக்கு ஒரு எண், காவுக்கு ஒரு எண், இப்படி எல்லாமே பிறந்த தேதி நட்சத்திர திதியை குறிக்கும். நீ அந்த கடபயாதி புத்தகத்தை வாங்கி பாரு, எல்லாம் தெளிவாயிடும். அந்த புத்தகம் எங்கே கிடைக்கும்? பொட்டி கிடைச்ச இடத்துலயே அதுவும் கிடைக்கும். பழைய புத்தக கடையிலையா? ஓ, அது பழைய புத்தக கடையா? பண்டாரம் தெரியாத மாதிரி கேட்டதுதான் விந்தை. அரவிந்தன் விழித்தான். ஒருவேளை கிடைக்கலனா? எலை, நீ எது நினைச்சாலும் இனி நடக்கும்டா. நடக்கணும்னு நினைச்சாலும் அது நடக்கும். நடக்கக்கூடாதுன்னு நினைச்சா அதுவும் நடக்கும். பாத்துடா, தப்பா எதையும் நினைச்சிடாத. மனோசக்திக்கு இனி நீதான் உதாரணம். சாமி, புத்தகத்தை தேடி பிரிச்சு திறக்கலாம் நேரம் இல்லை. நீங்க வந்து கொஞ்சம் திறந்து கொடுக்க முடியுமா? அவசியம் இல்லை.
நீயே திறப்ப, நீதான் திறக்கணும். போ, இனி ஒரே ரகளைதான் சொல்லிவிட்டு மீண்டும் போய் கட்டிலில் படுத்துக்கொண்டார் அந்த பண்டாரம். அரவிந்தனும் அரை மனதாய் புறப்பட்டான். தைரியமா போ எழுத்தாளா, இனி ஒரே ரகளைத்தான். படுத்துவிட்ட நிலையில் திரும்ப ஒரு தூண்டல், அதில் கொஞ்சம் எகத்தாளம். சாந்த பிரகாஷும் சாருபாலாவும் மரச்சாமான் அவ்வளவையும் ஏலம் எடுத்திருந்த சுகாடியா சேட் எதிரில் நின்றிருந்தனர். அச்சா சாப், எல்லா சாமானும் குடோர்ல தான் இருக்கு. ஆனா அங்க நீங்க சொல்ற மாதிரி பெட்டியெல்லாம் எதுவும் இல்லையே என்றார் சேட். இருவர் முகங்களிலும் அதிர்ச்சி. என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமா வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.